லாஸ்டா சீசன் 1 எண்டிங்ல நம்ம ஹீரோவோட பொண்ணு லூசி கடைசியா ஹீரோ தான் அக்காவையும் கூட்டிக்கிட்டு தன் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக சியாட்டல்ல ஏற்பட்ட பள்ளத்துக்குள்ளே குதிக்கிற மாதிரி காட்டிருப்பாங்க. கண்ணை முடிச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு கடல கிட்ட கரை ஒதுங்கி இருக்காங்க. கூடவே பக்கத்துல உடம்பு ஃபுல்லா முடியோட ஒரு மிகப்பெரிய யானை வந்து நிக்கக்கூடிய விஷயத்தையும் கவனிக்கிறாங்க. சோ தன்னோட மனைவியவும் பையனையும் காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ காட்டு வழியா பயணம் பண்ண போற மாதிரி காட்டி அப்படியே அந்த முதல் சீசனை முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப இந்த 2வது சீசனோட பார்ட் 1 ஆரம்பத்துல 1988 இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல் நகரத்தை காட்டுறாங்க. கண்ணு கெட்டுற தூரத்திலேயே ஹாலிவுட் மலையும் இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேமிலி தன் குழந்தைங்க கூட ஜாலியா பார்க்ல உட்கார்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. சடனா என்னாச்சுன்னே தெரியல, அங்க இருக்கக்கூடிய ஹாலிவுட் மலையோட சைன் போர்டு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு ஒரு மிகப்பெரிய பள்ளத்துக்குள்ள போய் தொப்புடு விழும். என்னன்னு தெரியுதா? கதையோட ஆரம்பத்துல 2021 இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ல ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்குல்ல, ஒரு சின்ன போர்ட்டல் மாதிரி, அதே மாதிரியே ஒரு பள்ளம் தான் இங்க ஏற்பட்டிருக்கு. ஆனா இது எதுவுமே தெரியாத 1988 வாழக்கூடிய மக்கள் உயிருக்கு பயந்து அந்த இடத்தை விட்டு தெரிச்சு ஓடுற மாதிரி காட்டி இந்த இடத்துல அப்படியே சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல 10,000 BCல வாழக்கூடிய மொட்டை பையன் ஹீரோனை பார்த்து, என்னாச்சு உங்க பையன் ஜானை பத்தி நிறைய கவலைப்படுறீங்களா? ஆமா, லாஸ்டா அந்த போர்ட்டல், குட்டி பொண்ணு லைலா, அப்புறம் என்னோட பையன் ஜான், லாஸ்டா அந்த மேரி, இவங்க 3 பேரையும் நொடி பொழுதுல இந்த உலகத்தை விட்டு மறைய வச்சிருச்சு. எனக்கு இருக்கக்கூடிய பயம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். 1988 போன அவங்க திரும்ப இந்த 10,000 BCக்கு வர முடியுமா முடியாதா? உங்க கவலை எனக்கும் புரியுது. ஆனா இப்பதான் நம்ம கிட்ட ரெக்கான் இருக்கான்ல, அவனை பிடிச்சு விசாரிச்சா கண்டிப்பா நம்ம பசங்களை காப்பாத்த ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அடுத்து எசையாவோட தாத்தாவான ரெக்கான கட்டி போட வச்சிருக்கானுங்க. உடனே டாக்டர் பையன் உள்ள போந்து உண்மையை சொல்றா, என் பசங்களை திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வர முடியுமா முடியாதா? எவ்வளவுதான் கேட்டாலுமே இந்த ரெக்கான் பையன் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். அடுத்து என்னதான் பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருப்பாங்க. கட் பண்ணா இதே டைம்ல சியாட்டல்ல விழுந்த ஹீரோ தன் பொண்ணு அப்புறம் அந்த லைலாவை கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காட்டு வழியா தன் மனைவியை தேடி லாஸ் ஏஞ்சலுக்கு போயிட்டு இருப்பான். உடனே லூசியும், அப்பா நம்ம தினமும் 20 கிலோமீட்டர் கிட்ட நடக்கிறோம், ஆனா இருந்தாலும் இந்த வேகம் பத்தாது. எனக்கும் அது புரியுது. ஆனா இந்த உலகத்துல காரு பைக்குன்னு எதுவும் கிடையாது, நம்ம நடந்து போறது மட்டும் தான் ஒரே ஒரு வழி. அப்ப எனக்கு ஒரு டவுட், உங்களுக்கு லாஸ்டா வெளி உலகத்துல இருக்கும்போது நிறைய இல்யூஷன் வரும்ல அம்மா பத்தி, அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது திரும்ப வந்துச்சா? ஒருவேளை அம்மா இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு நான் வந்ததால என்னோட இல்யூஷன் எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ நைனா, அதெல்லாம் விடுதலுங்க, ரொம்ப நேரம் பயணம் பண்ணியாச்சு, எனக்கு பயங்கரமா பசிக்குது. சரி சரி, நீங்க 2 பேரும் இதே இடத்துல போய் விடுங்க, நான் ஏதாவது மிருகத்தை வேட்டையாடிட்டு வரேன்னு ஹீரோ கையில ஒரு கூர்மையான ஈட்டியை தூக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். வழியில ஒரு காட்டு பண்ணி புல்ல மேஞ்சிட்டு இருக்குது. ஆஹா, இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா ஈட்டியை வச்சு ஓங்கி ஒரு குத்து. அப்பாடா, ஒரு வழியா இன்னைக்கு செம்மையா சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா நம்மால பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அங்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி காண்டாமிருகம் நிக்குது. நம்ம உலகத்துல கூட காண்டாமிருகம் என்னமோ தம்ம துண்டு இருக்கும், ஆனா இங்க ஏதோ பெரிய பஸ் கணக்கு அம்மா நண்டு இருக்கு. ஆக்சுவலா இந்த கற்கால உலகத்துல இருக்கக்கூடிய காண்டாமிருகங்கள் தங்களுக்குன்னு ஒரு எல்லை வச்சிருக்குமா, அதை தாண்டி யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்கள ரொம்ப கொடூரமா வேட்டையாடி சாகடிக்குமா. இப்ப அதே மாதிரிதான் ஹீரோவும் தெரியாதனமா அந்த காண்டாமிருகத்தோட எல்லைக்குள்ள வந்ததால பையன் இப்ப சம கோவத்துல இருக்கான். இன்னைக்கு உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு பயங்கரமா துரத்து வர ஆரம்பிக்குது. உயிருக்கு பயந்து ஹீரோவும் தெரிச்சு விடும்போது தட்ட திருமாறி அங்க இருக்கக்கூடிய பள்ளத்துக்குள்ளேயே விழுந்துருவான். அவ்வளவுதான், ஹீரோவோட கதையே மொத்தமா முடிய போதும்னு நினைக்கும் போது ஹீரோவோட கண்ணுக்கு நேரா அந்த காண்டாமிருகம் இருந்தாலும் கூட அதால ஹீரோவை கவனிக்கவே முடியல. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கற்கால உலக காண்டாமிருகங்களுக்கு கண் பார்வை ரொம்ப ரொம்ப கம்மி, சத்தத்தை வச்சு மட்டும்தான் வேட்டையாடிட்டு இருக்கு. அதனால நம்ம ஹீரோவை பெருசா கண்டுக்காம அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பிருச்சு. கட் பண்ணா அடுத்து ஜானுக்கும் மேரிக்கும் என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவங்க 1988 வருஷத்துல கண்ண முடிக்கிறாங்க. சந்தேகத்துல மேரியும், அம்மா கூட இருந்த அந்த குட்டி பொண்ணு லைலாவுக்கு என்னாச்சு? கவலைப்படாத, அவங்க பாதுகாப்பா இந்நேரம் எதிர்காலத்துல இருப்பாங்க. முதல்ல இந்த உலகத்துக்குள்ள வந்த எசையாவுக்கு என்னாச்சுன்னு பாக்கணும். அப்பதான் இந்த மேரி நம்ம எசையாவை ஒரு சில நன்ஸ் எல்லாம் தத்தெடுத்துட்டு போற விஷயத்த கவனிக்கிறா. உடனே ஓடி போய் தடுக்கலாம்னு பார்க்கும்போது நம்ம ஜான் வேணாம் தடுக்கிறான். ஏன் என்னாச்சு? மேரி உனக்கு இன்னும் விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். அவங்கதான் அப்பாவை முதல் முறையா தத்தெடுத்து ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. இதுக்கப்புறம் தான் எங்க அப்பாவை ஆசிரமத்துல இருந்து அவரோட வளர்ப்பு தந்தையும் அம்மாவும் தத்தெடுப்பாங்க. ஒருவேளை இப்ப மட்டும் இந்த உலகத்துல ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினா அதுக்கப்புறமா எதிர்காலத்துல அப்பா அம்மாவை சந்திக்கவே மாட்டாங்க. கூடவே நானும் லூசியும் பிறக்காமே போயிடுவோம். நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட மேரியும் பதில் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா. ஆக்சுவலா இதுக்கப்புறமா படத்தோட கதை கண்டிப்பா மண்டையை போட்டு குழப்பம். அதனால முடிஞ்ச வரைக்கும் தெளிவா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக அடுத்து வெரோனிகாவையும் ஆர்த்தியும் காட்டுறாங்க. அந்த ரெக்கான் கட்டியை வச்சு வெரோனிகாவை குத்திருப்பால, அந்த காயமெல்லாம் இப்பதான் ஓரளவுக்கு குணமா இருக்கு. சந்தேகத்துல இருக்கும் உண்மையாவே இந்த பில்டிங்க நீங்க தான் உருவாக்குனீங்களா? ஆமா, நான் மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து ரெக்கான் அப்புறம் இன்னும் ஒரு 2 சயின்டிஸ்ட் உருவாக்குனாங்க. அப்படின்னா ஏன் நேரத்தை வீணாக்கணும்? உடனே இந்த பில்டிங் குள்ள போலால. அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை, நம்ம தப்பி தவிர இந்த பில்டிங் குள்ள போனோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து வரும். அதனாலதான் எனக்கு உன்னோட உதவி தேவை. நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் 1988 மாட்டி இருக்கக்கூடிய ஜானையும் மேரியவும் காப்பாற்ற முடியும். ஆரம்பத்துல யோசிக்கிற ஆர்க்கு பையனும் அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறான். இதுக்கடையில டாக்டர் பையனுக்கு சம கோபம். அந்த ரெக்கான் இருக்கா இல்லையா, அவனை வளைச்சு பிடிச்சு, டேய் நானும் உங்ககிட்ட பொறுமையா பேசி பார்த்துட்டேன், இதுக்கு மேலேயும் நல்ல முடியாது. 1988 போன என் பசங்களை காப்பாற்ற முடியுமா முடியாதா? வாயை திறந்து பேசு, இல்ல துப்பாக்கியை வச்சு உன்னை இதே இடத்துல சாகடிச்சிருவேன். இவ்வளவு நேரமா அமைதியா இருந்த ரெக்கான் அப்பதான் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாரு, உன் பசங்களை காப்பாற்ற ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு, அது அந்த வெரோனிகா மட்டும்தான். அப்படியா? இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? எனக்கு தெரியாது. ஒருவேளை இங்க இருந்து சரியா வடமேற்கு திசையில ஒரு மிகப்பெரிய கண்ணாடி பில்டிங் இருக்கு, அங்கதான் அந்த வெரோனிகா போயிருக்க
இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உடனே ஹீரோயின் உள்ள போந்து அப்படின்னா நானும் லவியும் போய் செக் பண்ணிட்டு வரோம்னு இவங்க ஒரு பக்கத்துல கேம்பை விட்டு தனியா கிளம்புறாங்க. அடுத்த இதே டைம்ல நம்ம ஹீரோ அந்த காண்டாமிருகம் போனதுக்கு அப்புறமா கறியை வெட்டி நெருப்புல வாட்டி தங்களோட பசியை தீர்த்துக்கிறாங்க. இதுக்கடையில காரா தன் கிராமத்துல இருந்த உணவுப் பொருட்களை இந்த கிராமத்துல மாட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவா கொடுக்குறாங்க. ஆனா அதெல்லாம் இந்த காரா சும்மா கொடுக்கல. ஏன்னா இவங்களுக்கு ரெக்கான் தேவை. என்னதான் இந்த கிழவன் தப்பு பண்ணிருந்தாலும் கூட அவனுக்கான தண்டனைய இந்த காராவோட கிராமத்துல இருக்க ஆளுங்க மட்டும் தான் கொடுக்கணும். அதனால எப்ப ரெக்கானே எங்க கிட்ட ஒப்படைப்பீங்க, வயலுக்கு மட்டும் போயணும். காரா 2 பசங்க 1988 போர்ட்டல்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. சோ இப்ப அவங்களை காப்பாத்தணும்னா ரெக்கான் மட்டும் தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நம்பிக்கை. சோ எனக்காக கொஞ்சம் டைம் கொடு. எங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெக்கான நானே உங்ககிட்ட பாதுகாப்பா ஒப்படைக்கிறேன். ஏற்கனவே காராவுக்கும் மொட்டை பையனுக்கும் லவ்ஸ் ஓடிட்டு இருக்கும்ல, அதனால இவன் சொல்லக்கூடிய டீலுக்கு அவளும் சரின்னு சம்மதிக்கிறா. இன்னொரு பக்கத்துல ஹீரோ லைலாவையும் லூசியையும் கூட்டிக்கிட்டு காட்டு வழியா போயிட்டு இருக்க நேரம் பார்த்து சடனா காண்டாமிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. சந்தேகத்துல லைலாவும் ஹீரோ எங்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? ஆமா என்ன மன்னிச்சிருங்க. காட்டுக்குள்ள வேட்டையாட போகும்போது அங்க ஒரு கம்பளி காண்டாமிருகத்தை பார்த்தா. எது கம்பளி காண்டாமிருகமா? அது தன்னோட இறைய பார்த்தா விடாதே, தேடி கண்டுபிடிச்சு கண்டிப்பா கொல்லும். அத பத்தி தான் உங்கள்கிட்ட பேச வந்தேன். இப்ப அந்த காண்டாமிருகம் என்ன கொஞ்சம் கொஞ்சமா நோக்கம் பிடிச்சு நம்மள ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நகர்ந்து போறது மட்டும் தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி. வேற வழி இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் வேக வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில ரெக்கான் பேச்சை கேட்டு கண்ணாடி பில்டிங்க தேடி வந்தா நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த லெவி வழியில இந்த போலீஸ்கார லேடியோட பையன் மார்க் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சோகமா உட்கார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தை கவனிக்கிறாங்க. டேய் என்னாச்சு உனக்கு? ஏன் நீயும் அம்மாவும் கேம்புக்கு வரவே இல்ல? மன்னிச்சிருங்க, அம்மா லாஸ்டா காயப்பட்டதால பாவம் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுவான். ஹீரோயினுக்கும் இதை கேட்டு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. கூடவே இந்த மார்க் இருக்கான் பாத்தீங்களா, இவன் சாப்பிட்டு 2 நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அம்மா உடம்பு மண்ணுக்குள்ள பதைக்கப்பட்டாலும் ஏதாவது ஒரு அரக்க மிருகத்தால அதை மறுபடியும் தோண்டி எடுத்துருமோங்கிற பயத்தாலேயே இவன் கல்லறைக்கு பக்கத்திலேயே 2 நாளா உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். முடிஞ்ச வரைக்கும் ஹீரோயின் ஆறுதல் படுத்தி மார்க் அங்க இருந்து கூட்டிகிட்டு போலாம்னு பாக்கும்போது சடனா ரெபேக்கா கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. முதல் சீசனோட எண்டிங்ல நம்ம லைலாவை கூட்டிகிட்டு ரெபேக்கா காட்டுக்குள்ள போயிருப்பா. அப்ப கூட மிருகங்களை பிடிக்கிறதுக்காக வைக்கப்பட்டிருந்த பொறியில தெரியாதனமா இவ கூட கால விட்டுருப்பாளே. இப்ப அந்த ரெபேக்காவை காட்டுவாசி கும்பல்ல ஒரு சில பேரு கைது பண்ணிட்டு போற விஷயத்தை கவனிக்கிறா. ஹீரோயினும் லெவியும் இதுக்கு முன்னாடி இந்த ஆளுங்களை பார்த்ததே கிடையாது. அதனால யார் இவனுங்கன்னு புரியாம மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கா. என்ன ஆனாலும் சரி எப்படியாச்சும் ரெபேக்காவை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த காட்டுவாசி பயபிள்ளைங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில ஜானும் மேரியும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வீட்டை கவனிக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தா வீட்டுக்குள்ள ஒருத்தரை கூட காணோம். கதவு வேற திறந்து கிடக்குது. 2-3 நாளா நம்ம ஆளுங்க சரியா சாப்பிடவே இல்ல. அதனால கிடைக்கிற சாப்பாட்டை நல்லா முச்சுக்கு தின்னு தன்னோட பசியை தீர்த்துக்கிறானுங்க. இப்போதைக்கு இந்த இடம் மட்டும் தான் பாதுகாப்பு. முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்து என்ன பண்ணலாங்கிற முடிவுக்கு வரலாம். வயலுக்கு மேரியும் சரின்னு சம்மதிக்கிறா. இன்னொரு பக்கத்துல ரெபேக்காவை கைது பண்ண காட்டுவாசி கும்பல் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கலாம்னு வண்டியை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கானுங்க. உடனே 3 பேரும் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நின்னுக்கிட்டு இருந்த காவலர்களை திசை திருப்பி சங்கிலியால கட்டப்பட்டிருந்த ரெபேக்கா இருக்க பாத்தீங்களா, அவளை காப்பாத்திட்டு மார்க் மட்டும் தனியா காட்டுக்குள்ள வந்துட்டான். இருந்தாலும் ஒரே ஒரு காட்டுவாசி மட்டும் விடாம துரத்து வந்துகிட்டே இருக்கான். உடனே லெவியும் ஹீரோனை பார்த்து என்கிட்ட துப்பாக்கி இருக்கு, அதனால நீ இந்த இடத்த விட்டு உடனே அந்த மார்க் கூட போ, நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்த காட்டுவாசி கூட பயங்கரமா சண்டை போட்டு அவனோட கதையவே சுட்டு முடிச்சிட்டான். இதுக்கடையில மார்க்க தேடி வந்த ஹீரோயின் காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்க நேரத்துல தெரியாதனமா காட்டுவாசி கும்பல் கிட்டயே மாட்டிக்கிட்டா. அதுக்கப்புறம் என்ன ரெபேக்காவுக்கு பதிலா ஹீரோனை கைது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தங்களோட இடத்துக்கு கூட்டிட்டு போறானுங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோ தான் பொண்ணையும் லைலாவையும் கூட்டிக்கிட்டு காட்டு வழியா போயிட்டு இருப்பால. அப்ப திடீர்னு அங்க இருக்கக்கூடிய புதைகளுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு மிருகம் கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. போச்சு, அந்த காண்டா மிருகம் தான் வந்துருச்சு போலன்னு உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம். ஆனா வந்தது பெரிய மிருகம் எல்லாம் கிடையாது. காண்டா மிருகத்தோட தமத்துண்டு குட்டி ஏதோ குழந்தை மாதிரி ஓடி வந்து நம்ம லூசி கிட்டயே விளையாடிட்டு இருக்கு. இவளுக்கும் அதை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆனா அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த குட்டி காண்டா மிருகம் வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடும் பாருங்க. சந்தேகத்துல இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்க்கும்போது அங்க அந்த குட்டி காண்டா மிருகத்தோட அம்மாவும் அப்பாவும் புல்ல மேஞ்சிட்டு இருக்குது. ஒரு நிமிஷம் ஹீரோவுக்கு பேச்சு முச்சு இல்ல. உடனே தான் பொண்ணையும் லைலாவையும் பார்த்து அந்த 2 மிருகங்களுமே சாப்பிட்டதுல கவனமா இருக்கு. அதனால சத்தம் போடாம இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு வழி. இப்படி எல்லாம் சொல்லிட்டு பொறுமையா நடந்து போகும்போது லூசியோட ஒரு பக்க கால்ல கட்டி வச்சிருந்த செயற்கை காலை லைட்டா உடைஞ்சு தொப்புன்னு தடுக்கி கீழே விழுந்துருவா. இந்த சவுண்டை கேட்ட அடுத்த நிமிஷமே காண்டா மிருகத்துல ஒண்ணு நம்ம ஆளுங்களை பார்த்து குடி வைக்குது. சரி முடிஞ்ச வரைக்கும் தான் பொண்ணை காப்பாத்திட்டு போலாமேன்னு ஹீரோவும் டக்குன்னு பின்னாடி திரும்பும் போது ஏற்கனவே ஹீரோவை நோக்கம் படுத்திக்கிட்டு இன்னொரு காண்டா மிருகம் வந்திருக்கும்ல, இப்ப அதுவும் ஆப்போசிட்ல வந்து நிக்குது. ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே புரியாம உள்ளுக்குள்ள அவ்வளவு பயம். சடனா சொல்லி வச்ச மாதிரி 2 காண்டா மிருகங்களும் நேருக்கு நேரா ஓடி வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சொல்லிருக்கோம்ல இந்த மிருகங்களுக்கு கண் பார்வை எல்லாம் சரியா தெரியாதுன்னு. அதனால சத்தமே போடாம தன் பொண்ணு அப்புறம் இந்த லைலா கூட ஹீரோ தொப்புன்னு தரையில அமைதியா படுத்துருவான். சோ ஓடி வந்த காண்டா மிருகங்கள் 2மே இப்ப அதுங்களுக்குள்ளே பயங்கரமா முட்டி சண்டை போட ஆரம்பிக்குது. கிடைக்கிற இந்த சின்ன கேப்ல நம்மளுங்க எப்படியோ அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. கட் பண்ண அடுத்து 1988 இருக்கக்கூடிய ஜானுக்கும் மேரிக்கும் 2021 லாஸ் ஏஞ்சல்ல ஏற்பட்ட அதே பள்ளத்துல ஒண்ணு இப்ப அங்க இருக்கக்கூடிய ஹாலிவுட் மலையிலேயே ஏற்பட்டிருக்குங்கிற விஷயத்த அங்க இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க. சரி அப்படின்னா உடனே அந்த பள்ளத்தை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப இவங்க ஒரு பக்கத்துல கிளம்பிட்டாங்க. இதுக்கடையில 10,000 BC-ல இருக்கக்கூடிய லெவி எப்படியோ ஒரு வழியா நம்ம மார்க்கையும் ரெபேக்காவையும் தேடி கண்டுபிடிச்சிட்டான். சரி ஹீரோயின் எங்கன்னு கேட்கும்போது வயலுக்கு மார்க்கும் மன்னிச்சிருங்க ஹீரோயின் உங்க கூட தான் வந்தாங்கன்னு சொல்லுவான். இதுல இருந்து லெவிக்கு ரொம்ப தெளிவா தெரியுது கண்டிப்பா அந்த காட்டுவாசி கும்பல் தான் ஹீரோயினை கடத்திருப்பாங்கன்னு. அதனால மார்க்கையும் ரெபேக்காவையும் பாதுகாப்பா
கேம்புக்கு அனுப்பிட்டு லெவி வேணும்னே அந்த காட்டுவாசி கும்பல் நம்ம ஹீரோயினை கடத்திட்டு போவாங்கல்ல அந்த வண்டிக்கு முன்னாடி வந்து தன்னைத்தானே ஒரு பணியாக்கி ஆக்கிக்கிட்டான். குழம்பி போன ஹீரோயினும் அட பாவி லெவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நான் தான் உங்ககிட்ட சொன்னல எந்த நேரத்திலயும் உன்னை தனியா விட மாட்டேன், அதனாலதான் உனக்கு பாதுகாப்புக்காக நான் இங்க வந்தேன். அடடா பையன் நம்ம மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கான்னு ஹீரோயின் ஒரு பக்கத்துல ஜொல்ல ஊத்திட்டு இருக்கா. இதுக்கடையில காட்டுக்குள்ள இருக்க ஹீரோ லைலா அப்புறம் லூசி 3 பேருமே நடந்து வந்துட்டு இருக்க பாதையில இந்த ஹாலிவுட்டோட சைன் போர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதே வழியில கிடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்து பயபலங்களுக்கு செம ஷாக்கு. அப்படின்னா நம்ம சியாட்டல்ல விழல, ஏன்னா சியாட்டல்ல ஹாலிவுட் மலையே கிடையாது, அப்படின்னா நம்ம லாஸ் ஏஞ்சல்ல தான் இருக்கோம். அப்பா இப்ப என்ன சொல்ல வரீங்க, சியாட்டல்ல ஏற்பட்ட பள்ளத்துக்குள்ள குதிச்சாலும் கூட நம்ம 3 பேருமே அந்த போர்ட்டல் லாஸ் ஏஞ்சலுக்கு கூட்டிட்டு வந்திருக்குன்னு சொல்றீங்களா? ரொம்ப சரியா சொன்னேன். கொஞ்சம் அங்க பாரு, காட்டுக்குள்ள இருந்து புகையெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை அம்மாவும் ஜானும் அங்கதான் இருப்பாங்க போலன்னு 3 பேரும் இப்ப காட்டுக்குள்ள இருக்க கேம்ப் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா காட்டுவாசி கும்பல் கிட்ட மாறிக்கிட்ட ஹீரோயினும் லெவியும் இப்ப ஒரு சின்ன சுரங்கத்துக்குள்ள வந்திருக்காங்க. அங்க ஏற்கனவே எக்கச்சக்கமான அடிமைகளை வச்சு வேலைகள் வாங்கிட்டு இருக்கானுங்க. பாக்குறதுக்கே நல்லா கெடா மடமா இருக்கான் பாத்தீங்களா. இவன் தான் அந்த கூட்டத்தோட தலைவன். இவரோட பேரு தாமஸ். அடுத்த இன்னொரு பக்கத்துல காட்டுக்குள்ள இருந்த நம்ம ஆளுங்க 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் பண்ணி இப்ப நம்மளோட கேம்புக்கு வந்துட்டாங்க. ஹீரோயினுக்கும் ஜானுக்கும் என்னாச்சு, அவங்க எங்கதான் இருக்காங்களான்னு மத்த ஆளுங்க கிட்ட விசாரிக்கும் போது டாக்டர் பையன் உள்ள போன்னு ஹீரோவோட கையில இருக்க தழும்புகளை கவனிக்கிறான். இத பார்த்ததுமே பயபுளுக்கு செம ஷாக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தையா இருந்த ஏசியாவை இவர்தான் காப்பாத்தி 1988 அனுப்பி வச்சிருப்பார்ல. சோ அப்படின்னா ஹீரோ 2021 இருந்து இங்க வந்திருக்கான்னு நம்ம ஆளுங்களுக்கு தெளிவா புரியுது. சந்தேகத்துல மட்டும் போயிடும். நீங்க எப்படி உள்ள வந்தீங்க, நம்ம வெளியில போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா, என்ன மன்னிச்சிருங்க. நான் இங்க வந்தது என் மனைவி அப்புறம் ஜானை காப்பாத்துறதுக்காக. சார் அங்கதான் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. என்ன சொல்ல வரீங்க, லாஸ்டா லைலாங்கிற குட்டி பொண்ணு போர்ட்டல் வழியா ஓங்குடிக்கு 1988 அனுப்பலான்னு பார்த்தோம். ஆனா எதிர்பாராத விதமா கடைசியா அந்த போர்ட்டல் மூட போற நேரத்துல பிரகாசமான வெளிச்சம் வந்து அதுக்கு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த லைலா, உங்களோட பையன் ஜான் அப்புறம் என் பொண்ணு மேரி இவங்க எல்லாருமே நொடிப்பொழுதுல மறைஞ்சு போயிட்டாங்க. ஹீரோவுக்கும் லூசிக்கும் இதை கேட்டு சமஷாக்கு. சரி அதெல்லாம் விடுத்தல்ல, என் பொண்டாட்டி எங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அடையாளம் தெரியாத காட்டுவாசி கும்பல் உங்களோட மனைவியை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. சோ இப்ப உதவிக்காக லெவியும் இப்ப அவங்க கிட்ட தான் வேணும்னு மாட்டிருக்காரு. ஒரு பக்கத்துல ஹீரோ இதெல்லாம் கேட்டு ஷாக் ஆக, இன்னொரு பக்கத்துல நம்ம மொட்டை பையன் வந்திருக்கக்கூடிய ஹீரோவோட அக்காவை பார்த்து, ஏமா நீ யாரு, ஆள் பார்க்கவே புதுசா இருக்க, மொட்டை அங்கிள் இன்னுமா என்ன உங்களுக்கு தெரியல, நான் தான் லைலா, உங்க கூட ஜாலியா பல்லாங்குழி எல்லாம் விளையாடி இருக்கேன். நடக்கிறது எல்லாமே ரொம்ப அமானுஷங்களா இருக்கு, ஆனா இருந்தாலும் உண்மையை ஏத்துக்கிறது மட்டும் தான் ஒரே ஒரு வழி. அதனால லைலா கிட்ட கொஞ்சம் பாசமா தான் பேசி பழகுறாங்க. இதுக்கிடையில டாக்டர் பையன் உள்ள போந்து உன்னோட பையனையும் என் பொண்ணையும் காப்பாத்த ஏதாவது வழி இருக்கான்னு விசாரிச்சு பார்த்தேன். அதனால கடைசியா என்கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அது வெரோனிகா மட்டும்தான். எது வெரோனிகாவா, அவளுமா இங்க வந்தா? ஆமான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே வெரோனிகா எப்படி இங்க வந்தான்னு நம்ம ஹீரோ தலையை போட்டு பிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ரெக்கான கட்டி வச்சிருக்க ரூமுக்கு வரும்போது அந்த ஆளு ஒரே பார்வையில வந்திருக்க கூடியது குழந்தை அனுப்பப்பட்ட ஏசியாங்கிற விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிறான். அடுத்து 1988 இருக்கக்கூடிய ஜானும் மேரியும் ஹாலிவுட் மலையில ஏற்பட்டிருக்க பள்ளத்தை பார்க்க வந்திருப்பாங்க. அப்ப அடையாளம் தெரியாத ஒரு கண்ணாடிக்காரன் இவங்க பேசுற விஷயங்களையும் இவங்களையும் கொஞ்சம் லைட்டா கண்காணிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்து சுரங்கத்துக்குள்ள இருக்க லெவியும் ஹீரோயினும் பிரான்ஸ்னு ஒரு ஆளை சந்திக்கிறாங்க. அம்மா நீங்க யாரு, எப்படி இந்த இடத்துக்குள்ள மாட்டீங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லாஸ் ஏஞ்சல்ல ஏற்பட்ட பள்ளத்துல நானும் தான் தடுமாறி விழுந்தேன். அப்பதான் இந்த காட்டுவாசி பாருங்க என்ன கடத்திட்டு வந்து இந்த இடத்துக்குள்ள ஒரு கொத்தடிமைகளா வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கானுங்க. இப்ப வரைக்கும் தப்பிக்கிறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலையா, அதெல்லாம் துளி கூட வேலை கேட்காது. எந்த பக்கம் திரும்பினாலுமே காவலுக்கு ஆட்கள் நிப்பாங்க. கொஞ்சம் தப்பா நடந்துகிட்டோம் அவ்வளவுதான் தூக்கிட்டு போய் கதையவே முடிச்சு விட்டுருவானுங்க. சோ இப்போதைக்கு நமக்கு வேற வழி கிடையாது. அதனால தாமஸோட பேச்சை கேட்டு இங்க இருக்க கற்களை ஒண்ணு வண்டியில ஏத்தி விடுங்க. அதான் இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு வழி. என்ன பண்ண போறோம்னு தெரியாம இவங்க ஒரு பக்கத்துல குழப்பத்தில் இருக்காங்க. இதே டைம்ல கேம்ப்ல இருக்க ஹீரோ கட்டி வச்சிருக்க ரெக்கான பார்த்து, தாத்தா லாஸ்டா நீங்க 1988 போக விடாம தடுத்தீங்க, அதுக்கான காரணத்தை கேட்டப்ப கூட நீங்க எங்கிட்ட வாய கூட திறக்கல. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, என் பையனும் மேரியும் தெரியாதனமா 1988 மாட்டிக்கிட்டாங்க. சோ அவங்களை திரும்ப காப்பாத்தணும்னா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். பதிலுக்கு ரெக்கானோ, கெவின் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் கொடுத்தது கிடையாது, அப்படின்னா நான் நல்லவங்கிற விஷயத்த நீ தான் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ரெக்கான் சொல்லக்கூடியதும் ஓரளவுக்கு சரின்னு ஹீரோவுக்கு தோணுது. அப்பதான் இருந்தாலே ஒரு விஷயத்தையும் சொல்றான், ஏற்கனவே வெரோனிகாவை கண்டுபிடிக்க போறேன்னு தெரியாதனமா காட்டுவாசி கும்பல் கிட்ட மனைவியும் லெவியும் மாட்டிக்கிட்டாங்க. அவங்களை காப்பாத்தணும்னா என்ன ஒரு பழைய கைதி மாதிரி நீ மட்டும் காட்டுக்குள்ள தனியா கூட்டிட்டு போகணும். ஆரம்பத்துல யோசிக்கிற ஹீரோ அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறான். ஆனா வெளியில வந்து அடுத்த நிமிஷமே அங்க இருக்கக்கூடிய டாக்டர் பையன் அப்புறம் அந்த மொட்டை இவங்க எல்லாருமே ஹீரோவை தடுக்கிறாங்க. என்ன கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த ரெக்கான காரா கிட்ட ஒப்படைக்கிறதா மொட்டை பையன் வாக்குறுதி கொடுத்திருக்கான். இப்ப மட்டும் முட்டாள்தனமா ஹீரோ ரெக்கான கூட்டிட்டு போய் பாதி வழியிலேயே தப்பிச்சு போயிட்டான்னு வைங்க, காராவுக்கும் இந்த கேம்ப்ல இருக்க ஆளுங்களுக்கும் பெரிய யுத்தமே வந்துரும். ஆனா ஹீரோ அதையெல்லாம் துளி கூட கவனிக்காம தான் பொண்ணு லூசியை இதே இடத்துல பாதுகாப்பா இருக்க சொல்லிட்டு ரெக்கான கூட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். அடுத்து 1988 இருக்க ஜானும் மேரியும் ஒரு கடையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு கண்ணாடிக்காரன் இவங்களை கண்காணிக்கிற விஷயத்த கவனிக்கிறாங்க. சந்தேகத்துல நேரா பக்கத்துல வந்து, யோ கண்ணாடி யார் நீ, எதுக்காக எங்களை அடிக்கடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்க, பதிலுக்கு வந்தாலும் ஹாலிவுட் மலையில ஏற்பட்டிருக்க பள்ளத்தை பத்தி நீங்க ஏதோ ஒரு விஷயத்த பேசுனீங்கல்ல, நானும் அதை பத்தி நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்கேன். வெளி உலக மக்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் பள்ளமா இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் கண்டிப்பா அது ஒரு போர்ட்டல் தான். அடே இத பத்தி எப்படி உனக்கு தெரியும்னு மேரியும் ஜானும் ஒரு நிமிஷம் வாய பழகுறானுங்க. இதுக்கிடையில ரெக்கான கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள வந்த ஹீரோ தெரியாதனமா ஒரு மரத்துல வைக்கப்பட்டிருந்த புரியல வசமா மாட்டிக்கிட்டான். பாவம் தலையில தொங்கிட்டு இருக்கான். உடனே பாக்கெட்ல இருக்க கத்தி எடுத்து
பார்த்து தன்னோட கால் கயிறை கட் பண்ணி விடலாம்னு பார்க்கும்போது கத்தியும் தடுமாறி கீழே விழுந்துரும். ரெக்கான் இதான் சாக்குன்னு சொல்லிட்டு கையில கத்தி எடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு கரடி வர மாதிரி சத்தம் கேக்குது. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு தாத்தா பையன் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அவ்வளவுதான், பக்கத்துல வந்த கரடி நம்ம ஹீரோவை கடிச்சு குதிர போதுன்னு பாக்குற நேரத்துல சடனா யாரோ ஒருத்தர் கத்திய வச்சு குத்தி கரடியோட கதையவே மொத்தமா முடிக்கிறாங்க. யாரு என்னன்னு பாக்கும்போது அது நம்மளோட ரெக்கான். பொறியில மாட்டி இருந்த ஹீரோவை காப்பாத்தி அவனோட கத்திய திரும்ப அவங்கிட்டே கொடுக்குறாரு. கெவின், நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நீ நினைக்கிற மாதிரி நான் கெட்டவன் கிடையாது. நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கான் நல்லவங்கிற விஷயத்த ஹீரோவும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில கேம்ப்ல ரெபேக்கா தனியா உட்காந்துட்டு இருப்பா. அப்ப அங்க வந்து ஹீரோவோட அக்கா தாண்டா லைலா குட்டி பொண்ணா இருக்கும்போது நான் தான் கூடவே இருந்தேன்னு நடந்த எல்லா கதைகளையும் சொல்லி காட்டுக்குள்ள மாட்டி இருந்தா உன்னை காப்பாத்தாம போயிட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு பயங்கரமா அழுவா. ஆனா ரெபேக்காவுக்கு தன் தங்கச்சியை பார்த்த சந்தோஷத்துல நடந்த பாஸ்ட் எதுவுமே பெருசா தெரியல. கட்டி பிடிச்சுக்கிட்டு ஓன் அழுறா. இதுக்கடையில சுரங்கத்துக்குள்ள மாட்டி இருக்க நம்மளுங்க இங்க இருக்கக்கூடிய காவலர்களை தசை திருப்பி அது மூலமா நம்ம எல்லாருமே தப்பிச்சு போயிடலான்னு பிரான்ஸ் பையன் கூட ஒன்னா சேர்ந்து ஒரு சின்ன பிளான் போடுறாங்க. அடுத்து ஜானுக்கும் மேரிக்கும் என்னாச்சுன்னு பார்க்கும்போது கண்ணாடிக்காரன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க நினைக்கிற மாதிரி 1988 மட்டும் இந்த புலிகள் ஏற்படல, 1980 ஏற்பட்டிருக்கு. ஆனா இதுல புரியாத விஷயம் என்னன்னா முதல் முறையா நகரத்துக்கு பக்கத்துல அந்த குழிகள் வந்துட்டு இருக்கு. இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒவ்வொரு முறை இந்த உலகத்துல ஒரு பெரிய பள்ளம் ஏற்படும் போது அதோட அதிர்வுகளால சரியா 10 மைலுக்குள்ளேயே இன்னொரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்படுது. என்னோட கணிப்பு சரியா இருந்தா அடுத்து ஏற்படக்கூடிய பள்ளம் லாஸ் ஏஞ்சல்ல இருக்க கடலோர மையப்பகுதியில தான் ஏற்படும். அப்படி மட்டும் நடந்தா இதுவரைக்கும் உலகம் பார்க்காத மிகப்பெரிய கடல் கொந்தளிப்ப இந்த ஒட்டுமொத்த லாஸ் ஏஞ்சல் நகரமும் சந்திக்கும். ஒரு நிமிஷம் ஜானுக்கு இதை கேட்டு சமஷாக்கு. ஏன்னா இவரோட அப்பாவனா ஏசையா அவனும் இப்ப இதே 1988 தான் இருக்கான். ஒருவேளை இந்த கண்ணாடிக்கார சொல்ற மாதிரி மிகப்பெரிய சுனாமி வந்து ஒட்டுமொத்த லாஸ் ஏஞ்சல் நகரமும் அழிக்கப்படுச்சுன்னா இவரோட அப்பா இறந்து போயிருவாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அப்புறம் அந்த லூசியும் இறந்து போயிடுவாங்க. அதனால இப்படியாச்சும் வரவிருக்க ஆபத்தை தடுக்கணும்னு மண்டையை போட்டு பிச்சுட்டு இருக்கானுங்க. அப்பதான் கண்ணாடிக்காரனும் உங்களுக்கு இந்த பள்ளத்தை பத்தி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சிருக்கு, சோ தயவு செஞ்சு என்கிட்ட அதையெல்லாம் சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் நான் இங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஹெட்ட பார்த்து நடந்த எல்லாத்தையும் ஆதாரத்தோட நிரூபிக்க முடியும். ஆரம்பத்துல யோசிக்கிற மேரியும் ஜானும் அதுக்கப்புறமா வேற வழி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு 2021 இருந்து பள்ளம் ஏற்பட்டு 10,000 BC போனது. அதுக்கப்புறமா அங்க இருந்து இங்க வந்ததுன்னு நடந்த எல்லா கதைகளையும் ஒண்ணா சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கடையில ரெக்கான் ஹீரோவுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுத்துட்டு கெவின், என்ன பார்த்து நீ பயப்பட தேவையில்லை, என்ன உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் நான் இவ்வளவு முயற்சிகளையும் பண்ணேன். கண்ணாடி பில்டிங்ல மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. சந்தேகத்துல ஹீரோவும் என்னையும் எப்ப பாரு ஆபத்துங்கிறீங்க, உண்மையாவே நான் யாரு, என் அம்மா அப்பா எப்படி இறந்து போனாங்க. ரெக்கான் இதை கேட்டதுமே ஒரு நிமிஷம் அமைதியா இருப்பான். யோ கிழவா, என்னாச்சு, பதில் எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க அப்படின்னா என் அம்மாவும் அப்பாவும் இன்னும் சாகலையா? பதிலுக்கு ரெக்கானும் ஆமாங்கிறான். சந்தேகத்துல ஹீரோவும் அப்படின்னா அவங்க அந்த கண்ணாடி பில்டிங்ல தான் இருக்காங்களா? ஆமா, நான் உன்னோட அம்மா அப்பா அப்புறம் அந்த வெரோனிகா, நாங்க 4 பேருமே விஞ்ஞானிகள். ஒரு காலத்துல ஒன்னா இருந்தோம். ஆனா இப்ப பிரச்சனை எங்க எல்லாரையுமே தனித்தனியா பிரிச்சிருச்சு. சரி, பேசி நேரத்தை வீணாக்க முடியாது, என் கூட வா. முதல்ல சுரங்கத்துல மாட்டி இருக்க உன் மனைவியவும் லவியவும் காப்பாத்தலான்னு பக்கத்துல இருக்க ஒரு பாறைகள் கிட்ட வந்திருக்காங்க. லைட்டா எட்டி பார்க்கும்போது கண்ணு கட்டுற தூரத்திலேயே அந்த காட்டுவாசி கும்பல் நிக்கிறானுங்க. தாத்தா, எப்படி உங்களை கடந்து நம்ம அந்த குகைக்குள்ள போறது? இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுமே லைட்டா ஹீரோவுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது. சோ இப்பதான் ஒரு விஷயமே புரியுது. ரெக்கான் வேணும்னே ஹீரோ குடிச்ச தண்ணியில மயக்க மருந்த கலந்து விட்டான். என்ன மன்னிச்சிருக்கவன், இந்த காட்டுவாசி கும்பல் ரொம்ப மோசமானவங்க. இவங்களை நேரடியா கடந்து நம்மளால உள்ள போக முடியாது. அதனால சுரங்கத்தோட மேப்ப உன் பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்களே உன்னை தேடி கண்டுபிடிச்சு சுரங்கத்துக்கு தூக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறமா நான் கொடுத்திருக்க மேப்பை வச்சு உன் மனைவியவும் லவியவும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு ரெக்கான் அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு. கூடவே ஹீரோவும் அதே இடத்துல மயங்கி போயிட்டான். கண்ணை முடிச்சு பார்க்கும்போது ரெக்கான் பிளான் போட்ட மாதிரியே சுரங்கத்துக்கு வெளியில கண்ணு முழிக்கிறான். பாக்கெட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ரெக்கான் கொடுத்த மேப் இருக்கு. இதே டைம்ல சுரங்கத்துக்குள்ள இருக்க நம்ம ஹீரோயின் அப்புறம் அந்த லவி பயமுள்ளைங்க சும்மாவே இருக்க மாட்டானுங்க. என்னதான் சிறைக்குள்ள அடைக்கப்பட்டாலும் கூட கைகளை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம அதுக்குள்ளேயே கசமசா பண்ணிட்டு இருக்கானுங்க. பாவம் நம்ம ஹீரோ தான் மனைவியை காப்பாத்த இவ்வளவு தூரம் வந்தும் கூட அந்த பைபிள்ல இவளுக்கு துரோகம் தான் பண்ணிட்டு இருக்கா. இதே டைம்ல வெரோனிகா கூட இருந்த ஆர்க் இருக்கான்ல, அவன் திரும்ப மறுபடியும் கேம்புக்கே வந்துட்டான். ஏய், கூட இருந்த வெரோனிகா எங்கடா? மன்னிச்சிருங்க, நாங்க அந்த மிகப்பெரிய கட்டடத்தை பார்த்ததுக்கு அப்புறமா திரும்ப இந்த கேம்ப நோக்கி தான் வந்துட்டு இருந்தோம். சடனா வழியில எக்கச்சக்கமான ஓநாய்கள் வந்துச்சு. சோ ஊருக்கு பயந்து நாங்களும் அங்க இங்க பிரிச்சு விடும்போது ஆளுக்கு ஒரு பக்கத்துல தனியா பிரிஞ்சிட்டோம். சோ வெரோனிகாவுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெளிவா தெரியல. ஆனா சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் உண்மையாவே கண்ணாடி பில்டிங்க பார்த்தேன். அது அவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா இருந்துச்சு. அப்படின்னா உள்ள போக அனுமதி இருக்கா? கிடையாது. வெரோனிகா லாஸ்டா என்கிட்ட சொன்ன ஒண்ணு அந்த கட்டடத்துக்குள்ள நம்ம போகணும்னு ஆசைப்பட்டா நமக்கு மரணம் மட்டும் தான் மிச்சமா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு காரா வந்துட்டாங்க. உடனே மொட்டை பையனை பார்த்து உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு, அந்த ரெக்கானை என்கிட்ட ஒப்படைங்க. காரா கொஞ்சம் டைம் கொடு. உன் கிராமத்துல இருந்த ஏசையா அவன உனக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா, அவனை கூட நீங்க தான் 1988 அனுப்பி வச்சீங்க. ரொம்ப சரியா சொன்ன. ஆக்சுவலா அந்த ஏசையா திரும்ப வந்துட்டான். இப்ப அவனோட பேரு கெவின். நான் எவ்வளவு தடுத்து பார்த்தேன். ரெக்கானோட முட்டாள்தனமான பேச்சை கேட்டு ஏமாந்து இப்ப அவங்க 2 பேரும் தன்னந்தனியா காட்டுவாசி கும்பல் கிட்ட மாட்டிருக்க தன் மனைவியவும் லவியவும் காப்பாத்த போயிருக்கான். காராவுக்கு இதை கேட்டதுமே சமக்காவும், இந்த பாரு, நீ சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஏத்துப்பேன். ஆனா என் கூட இருக்க மத்தாளுங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுக்கு மேலேயும் என்னால எதையும் கட்டுப்படுத்த முடியாது. என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக உணவுப் பொருள் எல்லாம் கொடுத்திருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே வந்த அடியாளுங்க ஒழுக்க டைமா தூக்கிட்டு போறானுங்க. பாவம் இந்த முட்டை பையனாலையும் பாக்குறத தவிர எதுவும் பண்ண முடியல. இதுக்கடையில காலையில விடிஞ்சதுமே சுரங்கத்துக்குள்ள மாட்டி இருந்த ஹீரோயின் அப்புறம் அந்த லவி
ரெண்டு பேருமே வேலைக்காக வெளியில வருவாங்கல்ல, அப்பதான் நம்ம ஹீரோ இங்க வந்திருக்கக்கூடிய விஷயத்த கவனிக்கிறாங்க. ஓடி வந்து கட்டி பிடிச்சு பைபிள்ல பாசமலைய புளியுதா. ஆனா இதெல்லாம் டுபாக்குடு வேலைன்னு நமக்கு தான் தெரியும். ஏன்னா நைட் தான் மேடம் லெவி கூட ஒண்ணு மறந்துருப்பாங்க. ஆனா இப்ப என்னமோ ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறா. சந்தோஷத்துல ஹீரோவை பார்த்து, அம்மா நீ எப்படி இங்க வந்த? நம்ம இந்த இடத்த விட்டு மறுபடியும் தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? மன்னிச்சிடு, நம்ம இந்த உலகத்தை விட்டு தப்பிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஒரு வழியும் கிடையாது. நான் இங்க வந்தது ஒன்னையும் ஜானியும் தேடி மட்டும்தான். கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு லெவி வரான். ஏற்கனவே ஹீரோயினுக்கும் லெவிக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியும்ல. அதனால உள்ளுக்குள்ள பயங்கர கோபத்தோடய தான் இப்ப அந்த லெவி கிட்ட நல்ல விதமா பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில டாக்டர் பையன் ஆளுங்களை பார்த்து, அந்த காட்டுவாசி கும்பல் நம்ம கிட்ட முரட்டத்தனமா நடந்துக்கிட்டாங்க. நம்ம அவங்க கிட்ட சண்டை போட்டாச்சும் தேவையான சாப்பாடை திரும்ப வாங்கி ஆகணும். ஆனா மொட்டை பையன் உள்ள பூந்து வேணான்னு தடுக்கிறான். ஏன்னா அவங்க கிட்ட கூர்மையான ஆயுதங்கள் இருக்கு. ஒருவேளை நம்ம மட்டும் அப்படி சண்டை போட்டோம்னா கேம்ப்ல இருக்க மத்த ஆளுங்க தான் பாதிக்கப்படுவாங்க. அதனால போட்ட பிளான இதே இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் நம்ம மார்க், ரெபேக்கா அப்புறம் அந்த ஆர்கியாலஜி மூணு பேருக்குமே கேம்ப்ல இருக்க ஆட்களோட பசியை தீர்க்கிறதுக்கு காராவோட கிராமத்துக்குள்ள போந்து அங்க இருக்க உணவுப் பொருட்களை திருடுறது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால யாருக்கும் தெரியாம இன்னைக்கு நைட்டு கிராமத்துக்கு போலாங்கிற முடிவுக்கு வராங்க. இதுக்கடையில ஹீரோ லெவியவும் ஹீரோயினையும் தனியா கூப்பிட்டு, என்கிட்ட இந்த குகையோட மேப் இருக்கு, தோ இந்த வழியை பயன்படுத்தினா கண்டிப்பா நம்ம இங்க இருந்து தப்பிக்க முடியும். டே முட்டாள், உள்ள எக்கச்சக்கமான காவலாளிங்க இருப்பாங்க. சோ நீ சொல்லக்கூடிய வழியை பயன்படுத்தவே முடியாது. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக நம்ம ஆளுங்க மூணு பேரும் கிராமத்துல சாப்பாடு திருட வந்திருப்பாங்கல்ல. நைட்டு காவலாளிங்க அசந்த நேரம் பார்த்து சுவர்கள்ல இருக்க ஓட்டையை பயன்படுத்தி பாதுகாப்பா கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க. நடந்து போகும்போது சடனா அப்பன்னு பார்த்து இந்த ஆர்கியாலஜியோட கால்ல தெரியாதனமா காயம் பட்டுரும். பையன் டொப்புன்னு சுருண்டு விழுந்துருவான். உடனே ரெபேக்காவும் கூட இருக்க மார்க்கும், நீ இதே இடத்துல பாதுகாப்பாரு, நாங்க மட்டும் போயிட்டு தேவையான உணவுகளை கொண்டுட்டு வரோம். இப்ப இவங்க ரெண்டு பேரும் கிளம்பின அடுத்த நிமிஷமே காயம் பட்டிருந்த ஆர்கியாலஜி ரொம்ப அசால்ட்டாவே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படின்னா வேணும்னே இவன் நடிச்சிருக்கான். காரணம் என்ன? வெரோனிகாவும் இவனும் ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்காங்க போல. அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு பதுங்கி அந்த ரெக்கானோட கூடாரத்துக்கு வந்து அவன் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன காடை கண்டுபிடிக்கிறாங்க. உடனே அதை ரகசியமா எடுத்து பாக்கெட்ல ஒளிச்சுப்பான். இதே டைம்ல மார்க்கோ ரெபேக்காவும் உணவுக்காக ஒவ்வொரு இடமா சுத்தும் போது வழியில மார்க்கோட அம்மாவை கத்திய வச்சு குத்துன ஆளை கண்டுபிடிச்சிட்டான். எப்படியாச்சும் கொல்லணுங்கிற வெறியில கத்திய தூக்கிட்டு நேரா அவனுக்கு பக்கத்துல பழமின்னு பார்க்கும்போது கூட இருக்கக்கூடிய ரெபேக்கா வேணாம் தடுக்கிறா. ஆனா இருந்தாலும் பையன் அதையெல்லாம் கேட்காம பதுங்கி பக்கத்துல வரும்போது அந்த குலகார மொட்டை பையன் தான் குழந்தை கூடயும் தான் மனைவி கூடயும் சந்தோஷமா இருக்க விஷயத்த பார்த்ததுமே மார்க்குக்கு அவனை சாகடிக்க மனசு இல்ல. ஏன்னா தன்னோட போலீஸ்கார அம்மா தான் அப்பாவையே கண்ணுக்கு முன்னாடி சாகடிச்சதாலதான் பையன் இவ்வளவு நாள் அம்மா கிட்டயே மூஞ்சி கொடுத்து பேசிருக்க மாட்டான். இப்ப அதே மாதிரியே எங்க ஒரு வேலை அந்த குட்டி பையனும் தன்னால பாதிக்கப்பட்டுருவானோங்கிற பயத்தாலேயே கொல்லணுங்கிற எண்ணத்தை விட்டுட்டு தேவையான சாப்பாடை மட்டும் தூக்கிட்டு நம்ம இந்த மூணு பேரும் மறுபடியும் பாதுகாப்பா கேம்ப நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இதே டைம்ல சரங்கத்துக்குள்ள மாட்டிருக்க ஹீரோ தனக்கு காயம் பட்டிருக்குன்னு காவலாளி கிட்ட போய் சொல்லி வேணும்னே பக்கத்துல வர வைப்பான். உடனே லெவியும் இதான் சாக்குன்னு சொல்லி பின்பக்கத்துல இருந்து ஓங்கி புரட்டி இதுக்கு மேலேயும் தப்பிக்கிறதுக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காது. அதனால தாங்கிட்ட இருக்க மேப்பை பயன்படுத்தி கொஞ்சமா சுரங்கத்தை விட்டு அந்த இடத்தோட எக்ஸிட்டுக்கே விட்டாங்க. கரெக்டா அப்ப அங்க வந்த தாமஸ் ஹீரோவை கத்திய வச்சு வெட்டலான்னு பாப்பான். இருந்தாலும் அதெல்லாம் வேலை கேட்கல. ஹீரோ ரொம்ப அசால்ட்டா தடுத்துட்டான். கூடவே லெவி வேற பக்கத்துல இருக்கால. அதனால தாமஸ் ரொம்ப அசால்ட்டா அடிச்சு போட்டுட்டு மூணு பேரும் பாதுகாப்பா அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. கிராமத்துல இருந்து திருடப்பட்ட சாப்பாடுகளை இங்க இருக்க கேம்ப்ல இருக்க மக்கள் கிட்ட கொடுத்துட்டு ஆர்கியாலஜி மட்டும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி தனியா நடந்து போயிட்டு இருக்கான். மார்க்குக்கு இங்கதான் டவுட், என்னாச்சு உனக்கு? நேத்து நைட்டு தான் கால்ல அடிபட்டு இருக்குன்னு சொன்னா இப்ப என்னமோ ரொம்ப சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கான். சடனா அப்ப அந்த இடத்துக்கு வந்த மொட்டையும் டாக்டர் பையனும், டே முட்டா பசங்களா, இந்த சாப்பாடெல்லாம் காராவோட கிராமத்துல இருந்தா தூக்கிட்டு வந்தீங்க? ஆமா, இப்ப என்ன இதுக்கு? கேம்ப்ல இருக்க எல்லாருமே பாவம் வயசானவங்க, கூடவே நம்மளாலையும் பசி தாங்க முடியாது. அதனாலதான் வேற வழி இல்லாம தெரியாதனமா சாப்பாடை தூக்கிட்டு வந்துட்டோம். வயலுக்கு மொட்டையும், டே முட்டா போல, இந்த விஷயம் மட்டும் காராவோட ஆளுங்களுக்கு தெரிய வந்தா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வெடிக்கும். பிரச்சனையை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல காலைல சாப்பிடறதுக்கான வேலையை பாருங்கன்னு கொண்டு வந்த உணவுகளை ஆளுக்கு ஒரு பக்கத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில ஆர்கியாலஜி மட்டும் தனியா காட்டுக்குள்ள வந்திருக்கான். பார்த்தா வழியில அந்த வெரோனிகா நிக்கிறா. என்னாச்சு? நான் சொன்ன வேலையை சரியா முடிச்சியா? ஆமா, இதானே நீங்க சொன்ன ஐடி கார்டு. அப்பாடா, நல்ல வேலை ரெக்கான் இதை இன்னும் அழிக்கல. இந்த பாரு, இந்த ஐடி கார்டு இருந்தா மட்டும்தான் கண்ணாடி பில்டிங்கோட மேல் பகுதிக்கு போக முடியும். அங்க இருக்க டைம் டிராவல் மிஷினையும் பயன்படுத்த முடியும். எனக்காக நீ இன்னொரு உதவியும் பண்ணியாகணும். உன்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஐடி கார்டை நீ தான் பாதுகாப்பா வச்சுக்கணும். ஆனா எதுக்காக என்கிட்ட கொடுக்குறீங்க? ஏன்னா கெவன் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கேம்புக்கு வந்துருவான். அவனை மட்டும் தனியா கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள வா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வெரோனிகா அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாங்க. இதுக்கடையில எஸ்கேப் ஆன ஹீரோயினை பார்த்து, எனக்கு தெரியும் நான் எக்கச்சக்கமான இல்லூஷனாலையும் குடிப்பழக்கத்தாலையும் அடிமையா இருந்தப்ப நீ அந்த லெவி கூட காதல் வயப்பட்ட. ஆனா நீ, நான், ஜான் அப்புறம் லூசி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமாகிறதுக்காக கண்டிப்பா என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன். ஒரு நிமிஷம் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஏன்னா இப்போதைக்கு ஹீரோயினுக்கு முழுக்க காதல் அது இந்த லெவி மேல மட்டும்தான். அதை எப்படி ஹீரோ கிட்ட சொல்ல போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்கா. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு நேரா கேம்புக்கு வரும்போது தான் பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிட்டு ஹீரோயின் பாச மலையை புளியறா. இதுக்கடையில கொஞ்சமா இந்த 10,000 BC ஃபுல்லாவே ஒரு வெள்ளை நிற புகை பரவ ஆரம்பிக்குது. அடச்ச, நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. ஒருவேளை காராவோட கிராமத்தை சேர்ந்த ஆளுங்க நம்மள தாக்கணும் இங்க வந்தாங்கன்னா இந்த புகையை அவங்களுக்கு ஒரு சாதகமா போயிடும். இந்த மாதிரி இவங்க ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்க. இதே டைம்ல ஆர்கியாலஜி பையன் நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு வெரோனிகா அவங்களை தனியா சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்கு. ஆனா இந்த விஷயத்தை பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சடனா அப்ப அங்க வந்து ஹீரோயின், மன்னிச்சிருப்பா, நீங்க பேசின எல்லாத்தையும் நானும் கேட்டுட்டேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி நானும் உங்க கூட வருவேன். ஆனா ஹீரோ முடிஞ்ச வரைக்கும் சமாதானப்படுத்தி அந்த ஆர்கியாலஜி கூட இவன் மட்டும் தனியா
தனியா காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல தாங்கிட்டு இருக்க போன்ல பேட்டரி ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. ஒருவேளை இப்ப இத மறுபடியும் ஆன் பண்ண முடிஞ்சா அதுல எடுக்கப்பட்ட போட்டோஸ காட்டி இந்த கன்னடக்காரனோட ஹெட்ட பார்த்து வரப்போற ஆபத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. நினைச்ச மாதிரியே போன் ஆன் ஆயிடுச்சு. உடனே இந்த இடத்தை விட்டு ஜாராவை பாக்குறதுக்காக இவங்க ஒரு பக்கத்துல கிளம்புறாங்க. இதுக்கடையில ஆர்கியாலஜி உதவியால காட்டுக்குள்ள வந்த ஹீரோ நம்ம வெரோனிகாவை சந்திக்கிறான். எப்பாடே வழக்கம் போல நீங்க யாரு, எப்படி இங்க வந்தீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்காத. நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேளு. உன் பையன் ஜான் அப்புறம் அந்த மேரி இவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்த என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. பக்கத்துல இருக்க கண்ணாடி பில்டிங்கோட மேல் பகுதியில ஒரு சின்ன ரூம் இருக்கு. அதுக்குள்ள போகணும்னா இந்த ஐடி கார்டு தேவை. முக்கியமா ஒன்னால மட்டும் தான் அந்த இடத்துக்குள்ள போக முடியும். அப்படின்னா இது என்னோட அம்மா அப்பா சம்பந்தப்பட்டதா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க வெரோனிகா அதுக்கப்புறமா ஆமாங்கறா. கூடவே அவங்க ரெண்டு பேரும் இன்னும் சாகல. அடாடே என்னடா இது ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்டா இருக்குன்னு ஹீரோ ஒரு பக்கத்துல வாய பழுகுறான். இதுக்கடையில மார்க்கோ ரெபேக்காவும் காட்டுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேக்குதுன்னு பதுங்கி பதுங்கி உள்ள வந்து எட்டி பார்க்கும்போது அங்க இந்த காராவோட கிராமத்தை சேர்ந்த ஒரு சில பேரு கையில ஆயுதங்களோட மீட்டிங் போட்டுருக்கானுங்க. இந்த வான்வெளி மக்களுக்கு என்ன தைரியம் நம்ம இடத்துக்குள்ள போந்து நம்மளோட சாப்பாடையே திருடி இருக்காங்க. அதுக்கு சரியான தண்டனை எதிர்பார்க்காத நேரத்துல அவங்க சராமரியா தாக்கி கொடூரமா சாகடிக்கணும். இதை கேட்டு பயந்து போன மார்க்கோ ரெபேக்காவும் ஓடி வந்து கேம்ப்ல இருக்க மத்தாளுங்க கிட்ட நடந்து எல்லாத்தையுமே சொல்லுவா. பயலுக்கு ஹீரோனும் இதுக்கு மேலேயும் நம்மளால பதுங்கி பதுங்கி வாழ முடியாது. அதனால அவங்க நம்மள தாக்குறதுக்கு முன்னாடி எதிர்பார்க்காத நேரத்துல நம்ம அவங்கள தாக்கணும். உடனே உங்ககிட்ட இருக்க துணிகளையும் குச்சிகளையும் என்கிட்ட கொண்டு வாங்க. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அப்ப மொட்டை பையன் உள்ள போந்து வேணா காரா ரொம்ப நல்லவங்க, கண்டிப்பா அவங்க இந்த தாக்குதல பண்ணிருக்க மாட்டாங்கன்னு எவ்வளவோ சொல்லுவான். இருந்தாலும் டாக்டர் பையன் அதெல்லாம் கேட்காம நிலைமை கைமீறி போயிடுச்சு. எல்லா நேரத்திலயுமே உங்ககிட்ட ஒருத்தர் அன்பா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காத. இந்த நிமிஷம் நம்ம சண்டை போட்டா மட்டும்தான் உயிர் வாழ முடியும். பாவம் மொட்டை பையனால என்ன பண்ண முடியும்? அதனால பதில் எதுவுமே பேசாம இவனும் அமைதியா இருக்கான். இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோ அந்த வெரோனிகா கூட பேசிட்டு இருப்பால. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு காரா ஒரு சில ஆளுங்களோட வராங்க. என்னாச்சு, எதுக்காக ஆயுதங்களை தூக்கிட்டு வந்தீங்க? மன்னிச்சிருங்க, என் கிராமத்துல இருக்க ஜோசப்ங்கிற ஆளு நீங்க சாப்பாட திருடின விஷயம் தெரிஞ்சு என்னோட அனுமதியை மீறி இந்த கேம்ப்ல இருக்க ஆளுங்களை தாக்க வந்திருக்கான். சோ அதனால இப்ப அவங்களை தடுக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் இரு, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன்னு ஹீரோவை பார்த்து ஷாக் ஆவாங்க. வயலுக்கு ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு காரா நான் தான் உங்களோட ஏசியா. அட குட்டி பையனா இருந்தவன் எப்படா இவ்வளவு பெருசா வளர்ந்தேன்னு ஒரு நிமிஷம் காராவுக்கு ஆனந்த கண்ணீர். சரி இப்போதைக்கு முதல்ல கேம்ப்ல இருக்க ஆளுங்க உயிரை காப்பாத்தலாம்னு அவசரமா ஒட்டுமொத்த பேரும் கேம்ப நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில ஜோசப் தான் ஆளுங்களை வச்சு அசந்த நேரம் பார்த்து கேம்புக்குள்ள பூந்து ஈட்டிகளை வச்சு சரமரியா குத்துறான். ஆனா அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது இவங்க ஈட்டியை வச்சு குத்துனது மனுஷங்களை கிடையாது, அங்க வைக்கப்பட்டிருந்த போலியான பொம்மைகளை. உடனே இதான் சாக்குன்னு சொல்லிட்டு மறந்திருந்த மொத்த பேரும் கையில ஆயுதங்களோட வந்த கிராமவாசிகளை சுத்து போட்டானுங்க. நல்ல வேலையா அப்ப அங்க வந்த காரா ஜோசப் ஏன் அனுமதி இல்லாம உன்னை யார் இந்த கேம்புக்கு அனுப்பி வச்சா? பதில் எதுவுமே சொல்லாம ஒரு நிமிஷம் ஜோசப் அமைதியாயிட்டான். சரி ஒருவேளை பிரச்சனை இந்த இடத்துலயே முடிஞ்சு போயிடுச்சான்னு கேட்டா இல்ல. திடீர்னு அப்போன்னு பார்த்து காட்டுக்குள்ள இருந்து மிகப்பெரிய ஓநாய்கள் கூட்டம் கூட்டமா இங்க வந்துட்டு இருக்கு. உடனே உயிருக்கு பயந்து ஒட்டுமொத்த பேரும் அங்க இருக்க காடுகளுக்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சு போனுங்க. இருந்தாலும் வந்த ஓநாய்கள்ல ஒண்ணு நம்ம ஜோசப்போட காலையே கடிச்சு வச்சிருச்சு. முதல்ல ஹீரோயின் தான் பொண்ணு அங்க இருக்கக்கூடிய பஸ்ஸுக்குள்ள பாதுகாப்பா அனுப்பிட்டு மொட்டை பையனை காப்பாத்தி லெவியோட உதவியால ஒரு சின்ன ட்ரக்குக்குள்ள வந்து ஒளிஞ்சுப்பாங்க. பாத்தீங்களா, கொல்ல வந்தவனை கூட காப்பாத்துறாங்கல்ல, இதான் மனித நேயம். சரி இங்கதான் இவ்வளவு பெரிய பஞ்சாயத்துன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்துல நம்ம வெரோனிகாவோட தோள்பட்டையிலையும் ஒரு ஓனாய் கடிச்சு வச்சிருச்சு. பாவம் பைபிள்ல பயங்கரமான வழியால கதறிக்கிட்டு இருக்கா. உடனே அவங்கள ஆர்கியாலஜியும் ஹீரோவும் காப்பாத்தி பாதுகாப்பா கார்ல உட்கார வச்சுட்டானுங்க. அப்பதான் வெரோனிகாவும் நீ என் கூட இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, முதல்ல உன் குடும்பத்தை காப்பாத்த. சரி இந்த ஹீரோவும் காரை விட்டு பொறுமையா வெளியில வந்து பார்க்கும்போது அங்க அந்த ஓனைகள் எல்லாம் லெப்ட் ரைட்னு சுத்து போட்டு எவனாவது மாட்டினா கடிச்சு குதறலாம்னு வெறிகுண்டு சுத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கடையில பஸ்ஸுக்குள்ள நம்ம டாக்டர் பையன் அப்புறம் அந்த லூசி இன்னும் ஒரு சில பேர்லாம் ஒளிஞ்சிருக்க விஷயத்தை பார்த்து அந்த ஓனைகள் ஒரு சின்ன பிளான் போடுது. பஸ்ஸோட கண்ணாடி உடைச்சா கண்டிப்பா இதுங்களுக்கு காயம்படும். அதனால பஸ்ஸோட மேல் பக்கத்தையே பொழந்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரூஃபையே நகங்களை வச்சு கிளிக்க ஆரம்பிக்குது. கட் பண்ணா இதே டைம்ல மேரி அந்த சயின்டிஸ்ட் ஜாராவை பார்த்து மேடம் நாங்க 10,000 BC-ல இருந்து இங்க வந்திருக்கோம். நாங்க சொல்லக்கூடியதே கேட்க வினோதமா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடியே கண்ணாடிக்காரன் ஏற்பட்ட பள்ளத்தை பத்தி உங்ககிட்ட நிறைய விஷயங்களை சொல்லிருக்கான். நீங்க ஆதாரம் கிடைச்சாதான் நம்புவேன்னு சொன்னீங்களா? அதனாலதான் இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்கன்னு நிறைய விஷயத்த காட்டுவா. வயலுக்கு ஜாராவை பாருங்களேன், என்னமா எடிட்டிங் எல்லாம் சூப்பரா இருக்கு, நீ சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு பயப்புள்ள அசால்ட்டா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. அப்போ உடனே கூட இருக்க அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த நான் நம்புறேன், எனக்கு தெரிஞ்ச இன்னொருத்தர் இருக்காங்க, கண்டிப்பா நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா ஏதாவது உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சின்ன அட்ரஸ மேரியோட கையில கொடுக்குறாங்க. கட் பண்ண இதே டைம்ல கேம்ப்ல இருக்க ஓநாய்கள் பஸ்ஸோட மேற்கூடிய நினைக்கிறத விட வேகமாவே கிழிச்சிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா உள்ள இருக்க ஒட்டுமொத்த பேரோட கதையுமே முடிஞ்சு போயிடும். அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்துல இருக்க நேரத்துல கையில வில் அம்புகளோட நம்ம ஹீரோயின் அங்க வராங்க. இங்கதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஐடியா வருது. லாஸ்டா ஹீரோ சுரங்கத்தை விட்டு தப்பிச்சு வரும்போது அங்க தோண்டப்பட்ட ஒரு சின்ன கல்லை கொண்டு வந்திருப்பான். ஆக்சுவலா அந்த கல்லு ஒரு எரிபொருள் மாதிரி நெருப்பு மட்டும் படுத்துன்னு வைங்க கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பயங்கரமா எரியக்கூடியது. அதனால ஹீரோயின் கையில இருக்க வில்லோட சேர்த்து அந்த கல்லை கட்டி விட்டு கரெக்டா நடுவுல இருக்க நெருப்பு பார்த்து வில்ல விடும்போது கல்லு மேல நெருப்பு பட்ட அடுத்த நிமிஷமே அது இன்னும் அதிகமான நெருப்பை வெளியில ப்ரொடியூஸ் பண்ணுது. இது மூலமா சுத்தி இருந்த ஓநாய்கள் எல்லாம் காயம்பட்டு தப்பிச்சா போதுன்னு அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆயிருச்சு. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ தான் குடும்பத்தை காப்பாத்திட்டான். கூடவே எதிரிகளா இருந்த கிராம மக்கள் ஜோசப்போட உயிரை நம்ம ஹீரோயின் காப்பாத்தினதால மறுபடியும் 2 குரூப்பும் ஒன்னாயிட்டானுங்க. அப்ப உடனே காரா ஹீரோவுக்கு பக்கத்துல வந்து இந்த பாரு நீ நம்ம கிராமத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, உனக்கு டைம் கிடைக்கிறப்ப நீ எங்க வா, முதல்ல ஜோசப் பண்ண தப்புக்காக அவனுக்கு தண்டனை
கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு வந்தாலுங்க மறுபடியும் கிராமத்துக்கே கிளம்பிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வழியில மொட்டை பையன் தனியா நிக்கிற விஷயத்த காரா கவனிக்கிறா. என்னாச்சு உனக்கு? வயலுக்கு மொட்டையும் என்னோட வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் தலை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்னால இதுக்கு மேலேயும் தனியா இருக்க முடியாது. நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மட்டும் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. காராவுக்கு இதை கேட்டதுமே ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏற்கனவே 2 பேருக்கு இடையில காதல் இருக்குல்ல, அதனால கண்ணை மூடிக்கிட்டு கச்சக்கா முச்சிக்கானு கிஸ் அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இதே டைம்ல ஜாராவோட அல்லக்கை அட்ரஸ் கொடுத்திருப்பால நம்ம ஜானும் மேரியும் வந்து பாக்கும்போது உள்ள அந்த ஜாரா நிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் 2 பேருக்குமே செம ஷாக்கு. ஜாரா, நீங்க இங்க என்ன பண்றீங்க? பயப்படாதீங்க, நான் தான் உங்களுக்கு வர சொன்னேன். ஆக்சுவலா அடையாளம் தெரியாத ஒரு சில பேர் என்ன கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் என் ஜூனியர் மூலமா உங்களை இந்த அட்ரஸ்க்கு வர வச்சேன். சரி, இப்ப சொல்லுங்க, 10,000 BC-ல இருந்து எப்படி எங்க வந்தீங்க? உடனே ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம ஜான் நடந்த எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்லி முடிக்கிறான். அப்ப இந்த இசையாவ 10,000 BC-ல இருந்து 1988க்கு அனுப்பி வச்சிருப்பாங்கல்ல. இத சொன்ன அடுத்த நிமிஷமே ஜாராவுக்கு செம ஷாக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த குட்டி பையன் இசையா இருக்கானே, அவனோட தாத்தா பேர் என்ன? ஓ அதுவா, ரெக்கான். ஏன் என்னாச்சு? உங்களுக்கு ரெக்கான ஏற்கனவே தெரியுமா? ரெக்கான மட்டும் கிடையாது, இசையாவையும் தெரியும். என்ன அவன் என்னோட பையன் அப்படின்னா அந்த ஜாரா வேற யாரும் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய ஜானோட எதிர்கால பாட்டி. ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் கொடுத்து நம்மளுக்கே குழம்பு வைக்கிறானுங்க. கட் இதே டைம்ல கேம்ப்ல இருக்க ஆர்கியாலஜி உதவி உதவின்னு பயங்கரமா கத்துறான். உடனே அவசர அவசரமா ஆம்புலன்ஸ்குள்ள வந்து பாக்கும்போது அங்க நம்ம வெரோனிகா உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. லாஸ்டா ஓனாய் தோள்பட்டையில கடிச்சதால உடம்புல பயங்கரமான காயம். அதுக்கு முன்னாடியே வேற வயித்துல கட்டிய வச்சு குத்திருப்பாங்கல்ல, அதனால பாவம் சாகர நிலைமையில இருக்காங்க. வெரோனிகா, உங்களுக்கு எதுவும் ஆகாது, நான் உங்களை காப்பாத்துவா. ஐயோ கெவின், நிலைமை கைமீறி போயிடுச்சு. இப்ப நீ பண்ண வேண்டியது ஒண்ணு, அந்த கண்ணாடி பில்டிங்கோட மேல் பகுதியில தான் டைம் டிராவல் பண்ணக்கூடிய மிஷின் இருக்கு. உன்னால மட்டும்தான் அந்த இடத்துக்குள்ள போக முடியும். அதனால எப்படியாச்சும் பையன் ஜானியும் அப்புறம் அந்த மேரியவும் காப்பாத்து. அப்படி இல்லன்னா எதிர்காலத்துல ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுக்கும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு பாவம் அந்த வெரோனிகா அதே இடத்துல இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயத்தால ரொம்ப பாதிக்கப்படுது நம்ம ஆர்கியாலஜி மட்டும்தான். ஏன்னா ரொம்ப நேரம் இவன் மட்டும்தான் அந்த வெரோனிகா கூடயே இருந்திருப்பான். அதனால அவங்க இறந்து போயிட்டாங்கிற உண்மையை இவனால ஏத்துக்கவே முடியல. அதுக்கப்புறமா வெரோனிகாவுக்கு இறுதி அஞ்சலி எல்லாம் பண்ணி மண்ணுக்குள்ள பாதுகாப்பா புதைச்சு வச்சுட்டானுங்க. காலையில விழுந்ததுமே ஹீரோ டாக்டர் பையனையும் அந்த லெவியவும் கூப்பிட்டு ஒரு சின்ன பிளான் போடுறான். வெரோனிகா சாகும்போது என்கிட்ட அந்த ஐடி கார்டை கொடுத்தாங்க. கூடவே கண்ணாடி பில்டிங்கோட மேல் பகுதிக்கு போயாகணும். ஏன்னா அங்கதான் டைம் டிராவல் மிஷின் இருக்கு. இருந்தாலும் அந்த இடத்துக்குள்ள நேரடியா போறது மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். அதனால என்கிட்ட ஒரு சின்ன பிளான் இருக்கு. லாஸ்டா நாங்க சுரங்கத்துக்குள்ள மாட்டி இருக்கும்போது அவங்க பேசக்கூடிய விஷயத்த நானும் கேட்டேன். சுரங்கத்துல தோண்டப்பட்ட கற்களை குதிரை வண்டி மூலமா பாதுகாப்பா கண்ணாடி பில்டிங்க்கு கொண்டு போவாங்க. அதனால நம்ம அந்த காட்டுவாசிகளை அடிச்சு போட்டு குதிரை வண்டியை நம்ம தூக்கிட்டோம்னா அவங்களுக்கு பிறகுதான் நம்ம அந்த கண்ணாடி பில்டிங்குள்ள பாதுகாப்பா போக முடியும். மொத்த பேருக்குமே இது ஒரு நல்ல ஐடியான்னு தோணுது. அதனால நம்ம ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் லூசி, டாக்டர் பையன் லெவி, ஆர்கியாலஜி, கடைசியில மார்க், இப்ப இவங்க மட்டும் ஒரு குரூவா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு அப்ப வழியில இந்த பிரான்ஸ் போயிருக்கான் பாத்தீங்களா, அவன் புதருக்குள்ள இருந்து தலைதறிக்க ஓடி வரான். டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுவா, நீங்க லாஸ்டா எக்ஸிட் வழியா தப்பிச்சு போனீங்கல்ல, அந்த நேரத்துல நானும் அங்கதான் வந்தேன். கிடைச்ச சின்ன கேப்ல எப்படியோ தப்பிச்சு வெளியில வந்துட்டேன். ரொம்ப நல்லதா போச்சு. இந்த டைம்ல நீ எங்க கூட வரணுங்கிற அவசியம் கிடையாது. பக்கத்துல தான் எங்களோட கேம்ப் இருக்கு. அதனால அங்க போய் பாதுகாப்பாரு. வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க உன்னை திரும்ப வந்து சந்திக்கிறோம்னு சொல்லிட்டு இங்க இருந்து நேரா சுரங்கத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. தூரத்துல இருந்து கவனிக்கும் போது வெளியில எக்கச்சக்கமான காவலாளிங்க நிக்கிறாங்க. அவங்கள தாண்டி அங்க இருக்க வண்டியை தூக்குறது ரொம்ப கஷ்டம். இதுக்கிடையில ஜான் ஜாராவை பார்த்து, நீங்க எதுக்காக இங்க வந்து ஒளிஞ்சிருக்கீங்க? உண்மையாவே இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய பள்ளத்துக்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆரம்பத்துல அமைதியா இருக்க ஜாராவும், ஜான், என்னால இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்க முடியாது. உங்க அப்பா 10,000 BC-லயே பிறக்கல. நாங்க எல்லாருமே எதிர்காலத்துல 2075ல வாழ்ந்தவங்க. அப்படின்னா எதுக்காக அப்பாவை மட்டும் தனியா விட்டுட்டு நீங்க இந்த 1988க்கு வந்தீங்க? ஏன்னா இப்ப இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய பள்ளங்கள் இருக்குல்ல, அதுக்கான முக்கியமான காரணங்கள்ல நானும் ஒண்ணு. அதனாலதான் எப்படியாச்சும் அதெல்லாம் தடுக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு வைரஸை உருவாக்கிட்டு இருக்கேன். என்னால இப்போதைக்கு சொல்ல முடிஞ்சது இது மட்டும்தான். உடனே மேரியும் லாஸ்டா அந்த கண்ணாடிக்காரங்க கிட்ட பேசும்போது அடுத்த 72 மணி நேரத்துக்கு அப்புறமா இந்த 1988ல ஒரு மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட போகுது. அதனால உலகம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மிகப்பெரிய சுனாமி வரப்போகுதுன்னு சொன்னா அதெல்லாம் உண்மையா? வயலுக்கு ஜாராவும் ஆமாங்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உருவாக்கி இருக்க வைரஸை பயன்படுத்தி கண்டிப்பா இந்த பேரழிவை தடுக்க முடியும். அப்படியா? வைரஸை நல்லபடியா உருவாக்கிட்டீங்களா? அவசரப்படாத, அங்கதான் ஒரு சின்ன பிரச்சனை. நான் இன்னும் வைரஸை முழுமையா உருவாக்கல. 80% வேலை மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஒரு பக்கத்துல ஜான் இதை கேட்டு ஷாக் ஆக, இன்னொரு பக்கத்துல சுரங்கத்துக்கு பக்கத்துல வந்த நம்மளுங்க நம்ம மார்க்கையும் ஆர்கியாலஜியும் மட்டும் தனியா அனுப்பி இந்த இடத்தை சுத்தி யாராவது காவலாளிங்க இருக்காங்களான்னு செக் பண்ண சொல்லுவான். அவங்க அந்த இடத்தை விட்டு போனதுமே மீதி இருக்க 4 பேரும் லைட்டா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தெரியாதனமா ஒரு சின்ன பொறியில வந்து மாட்டிப்பாங்க. சுத்தி முத்தி கவனிக்கும் போது அது ஒரு சின்ன குகை. அடாச்சே, கண்டிப்பா இந்த வேலையை அந்த காட்டுவாசி கும்பல் தான் பண்ணிருப்பானுங்க. எனக்கு என்னமோ அப்படி தோணல. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருன்னு சொல்லும் போது அங்க ஏற்கனவே ஒரு ஆள் இவங்கள மாதிரியே மாட்டி இறந்து போய் வெறும் எலும்பு கூட இருக்கான். உண்மையாவே காட்டுவாசி கும்பல் இந்த பொறியை உருவாக்கி இருந்தாங்கன்னா இந்த ஆள் இங்க இறந்து போறதுக்கு வாய்ப்பு இல்லல்ல. அதனால எப்படியாச்சும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தப்பிக்கிறதுக்கான வழியை பாக்கணுமேனு சுத்தி முத்தி தாங்கிட்ட இருக்க லைட்டை வச்சு பாக்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான சிலந்தி பூச்சிகளா இருக்கு. அதுவும் 1 2 கிடையாது, கிட்டத்தட்ட 1000 கணக்குல இருக்கு. இதுங்க கிட்ட மாட்டினா விஷக்கடியால இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் தாங்கிட்டு இருக்க லைட்டரோட வெளிச்சத்தை பயன்படுத்தி அந்த பூச்சிகளை பயமுறுத்தி சுவர்களுக்கு நடுவுல கல்ல வச்சு ஒரு பாதையவே மறைச்சிருக்கானுங்க. அதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சு பாதுகாப்பா இப்ப சுரங்கத்துக்குள்ளேயே வந்துட்டானுங்க. இதுக்கடையில மொட்டை பையன் காரா கூட இப்ப அவங்களோட கிராமத்துக்கே வந்திருக்கான்.
அப்பதான் காராவும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இதுக்கு முன்னாடியே கல்யாணம் இருக்கு. ஆனா அவன் நினைக்கிற மாதிரி நல்லவன் கிடையாது. பதிலுக்கு முட்டை பையனும் பரவாயில்ல, நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எனக்கு உன்னோட கடந்த கால வாழ்க்கை தேவையே கிடையாது. காராவுக்கு இதெல்லாம் கேட்டு உள்ளுக்குள்ள இருக்க காதல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்து 1988 காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே நம்ம மேரி ஜாராவை பார்க்கலாம்னு ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க இன்னைக்கு வேலைக்கே வரலையா? மேரிக்கு டவுட். நேத்துதான் ஜாரா இன்னைக்கு காலையில வந்து பார்க்க சொன்னாங்க. அதுக்குள்ள எங்க போனாங்க? சார் லாஸ்டா அவங்க எங்க போறாங்கன்னு உங்ககிட்ட சொன்னாங்களா? பதிலுக்கு அவரும் ஏதோ ஒரு ஆசிரமத்தை பத்தி பேசினாங்கன்னு சொல்லுவான். ஜானுக்கும் மேரிக்கும் இதை கேட்டதுமே செம ஷாக்கு. ஒருவேளை நம்ம குட்டி ஹீரோவான எசையா இருக்கான்ல, அவனை தான் தத்தெடுக்க போயிருக்காங்க போலன்னு அவசர அவசரமா ஆசிரமத்துக்கு வந்து பார்க்கும்போது ஜாரா இப்ப அந்த எசையாவை தத்தெடுக்கல. அதுக்கு பதிலா தான் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு தான் பையனையே தத்து கொடுத்து வளர்க்க சொல்றாங்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்க்கக்கூடிய ஜானுக்கு அப்படின்னா தான் பாட்டி வேணும்னு ஹீரோவை தான் ஃப்ரெண்டோட ஃபேமிலிக்கு தத்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா அப்பதான் தான் பையன் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கான்னு ஜாராவுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கட் பண்ண அடுத்து நம்ம மார்க்கையும் ஆர்கியாலஜியும் காட்டுறாங்க. தனியா காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்க நேரம் பார்த்து வழியில இந்த காட்டு வசிப்பாளுங்க ஒரு சில அடிமைகளை கைது பண்ணிட்டு போற விஷயத்த கவனிக்கிறாங்க. உடனே மார்க்குக்கு ஒரு சின்ன ஐடியா. இவன் அந்த காவலாளிகளை திசை திருப்பி கிடைக்கிற சின்ன கேப்ல ஆர்கியாலஜி உதவியால பழைய கேட்டுகளை காப்பாத்தலாம்ங்கிற முடிவுக்கு வராங்க. நினைச்ச மாதிரியே பிளான் என்னமோ ஆரம்பத்துல நல்லா தான் இருக்கு. ஆனா திடீர்னு ஒட்டுமொத்த காவலாளிகளும் இப்ப நம்ம ஆர்கியாலஜியா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான்டா, சோனி முடிய போதுன்னு பாக்குற நேரத்துல வரிசையா எக்கச்சக்கமான அம்புகள் குத்தி பயப்படங்க ஒட்டுமொத்த பேர் இறந்து போயிட்டாங்க. யாரும் திரும்பி பார்க்கும்போது அது நம்ம காரா, பக்கத்துலயே முட்டை பையன். ஆக்சுவலா இவங்களை கூட்டிட்டு வந்தது வேற யாரும் கிடையாது, நம்ம லெவி தான். அப்படின்னா இவன் ஹீரோ கூட ஒன்னா சேர்ந்து அந்த சுரங்கத்துக்கு போகவே இல்ல போல. இதே டைம்ல சுரங்கத்துக்குள்ள வந்த ஹீரோவும் மத்தாளுங்களும் அங்க இருந்த காவலாளிகளை அடிச்சு போட்டு அவங்களோட காஸ்டியூம்ல பக்கத்துல இருக்க வண்டி எடுத்துக்கிட்டு தாமஸோட கண்ணுல மனத்தை விட்டு ரொம்ப அசால்ட்டா வெளியில வந்துட்டாங்க. ஆனா அப்ப ஒரு காவலாளி வேக வேகமா ஓடி வந்து, தலைவரே ஏதோ தப்பு நடந்து போச்சு, நம்மளுங்க 4 பேரையும் யாரோ ஒருத்தர் சுரங்கத்துக்குள்ள அடிச்சு போட்டிருக்காங்க, அவங்களோட உடைகள் கூட திருடு போயிடுச்சு. சோ தாமஸ்க்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அப்படின்னா வண்டியை ஓட்டிட்டு போன 4 பேருமே நம்மளுங்க கிடையாதுன்னு உடனே ஒரு சில அடியாளங்களை கூட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா வண்டியை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். ஆக்சுவலா நம்மளுங்க எடுத்துட்டு வந்தது குதிரை வண்டி கிடையாது, ஒரு கழுத வண்டி. சோ நினைச்சா கூட இவங்களால வேகமா ஓட முடியாது. அதனால ஒரு சின்ன பிளான போட்டு பக்கத்துல இருக்க காடுகளுக்குள்ள வண்டியை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சுத்தி முத்தி கவனிக்கும் போது தாமஸ்க்கு இங்க இருந்து ஆளுங்க எங்க போயிட்டாங்கன்னு எக்கச்சக்கமான குழப்பம். அப்பதான் நம்மளுங்க ஒளிஞ்சிருந்து முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொருத்தனையும் சரமரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நினைச்ச மாதிரி தாமஸ் அவ்வளவு சீக்கிரமா அடிக்க முடியல. ஏன்னா இவனுக்கு சண்டை போறதெல்லாம் சர்வ சாதாரணம். சோ ஹீரோவையே ரொம்ப அசால்ட்டா அடிச்சு போட்டு மறுபடியும் காட்டுக்குள்ள தப்பிச்சு போயிட்டான். அந்த நேரம் தான் நம்ம காரா அங்க வராங்க. பின்னாடியே துரத்து வந்தவ தாமஸோட முகத்தையே அப்பதான் கவனிக்கிறா. இவன் நினைச்சானா இப்பவே அம்ப விட்டு சாகடிக்க முடியும். ஆனா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்தால அவனை கொல்லாம அப்படியே போக விட்டா. மொட்டை பையனுக்கு டவுட், அவன் ஏன் அவனை கொல்லாம விட்ட? அவன் என்னோட முதல் புருஷன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுவா. கட் பண்ண அடுத்த சீன்ல நம்மளுங்க 7 பேரும் வண்டி எடுத்துக்கிட்டு நேரா இந்த மிகப்பெரிய கண்ணாடி கட்டடத்துக்கிட்ட வந்துட்டாங்க. வெளியில வேற எக்கச்சக்கமான காவலாளிங்க இருக்காங்க. அதனால வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்க 4 பேர் மட்டும் அந்த காவலாளிங்க பக்கத்துல போறாங்க. மீதி இருக்கக்கூடிய நம்ம மார்க்கு, ஆர்கியாலஜி அப்புறம் லெவி ஏதாவது பிரச்சனை வந்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு காடுகளுக்குள்ள மறந்திருந்து நடக்கிற எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில செக்யூரிட்டியும் வந்த வண்டியை ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு முகத்துல இருக்க துணி எடுக்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு எங்க மாட்டிப்போமோன்னு பயம். நினைச்ச மாதிரியே செக்யூரிட்டியும் சந்தேகத்துல நீ யாரு, இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்ததே இல்லன்னு கேள்வி கேட்பாரு. இல்ல நான் வேலைக்கு புதுசு அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்க பாப்பான். ஆனா அதுக்குள்ளேயே கண்ணாடி பில்டிங் குள்ள இருக்க லாராங்கிற பொண்ணு வந்திருக்கக்கூடியது ஹீரோங்கிற விஷயத்த தெளிவா ஸ்கேன் பண்ணி பாத்துட்டா. இத பத்தி செக்யூரிட்டி கிட்ட சொல்லும் போது சும்மா இருப்பானுங்களா? நம்ம ஆளுங்களை மொத்தமா கைது பண்ணலாம்னு பாப்பாங்க. திடீர்னு அப்போன்னு பார்த்து எங்க இருந்த ஒரு அம்பு பறந்து வந்து நின்னுகிட்டு இருந்த 2 காவலாளியோட கதையை முடிச்சிருச்சு. திரும்பி பார்த்தா அது நம்மளோட ரெக்கான். பிரச்சனை பெருசாயிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு மார்க் உள்ள பூந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு பாப்பான். ஆனா இவன் கெட்ட நேரம். செக்யூரிட்டி பையலுங்க கையில இருக்கக்கூடிய மின்சார ஆயுதத்தை பயன்படுத்தி மார்க்கோட கையில பயங்கரமா காயப்படுத்திட்டானுங்க. இருந்தாலும் எப்படியோ எல்லாரையுமே சமாளிச்சுட்டு மொத்த பேரும் அங்க இருந்து எஸ்கேப் போயிட்டாங்க. ஆனா பாவம் ஹீரோ மட்டும் தப்பிக்க இடம் இல்லாம வசமா மாட்டிக்கிட்டான். ரொம்ப நேரம் இருக்க முடியாது, வாங்க இருந்து கிளம்பலான்னு லெவி சொல்லும் போது ஹீரோயின் முடியாதுன்னு ரொம்ப நினைக்கிறா. என்ன ஆனாலும் சரி நான் ஹீரோவை காப்பாத்துறதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த விட்டு கிளம்புவேன். அப்ப ஒரு 2 செக்யூரிட்டி கையில ஆயுதத்தோட காட்டுக்குள்ள சுத்துற விஷயத்த கவனிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு, நம்மள அம்புகளை விட்டு காப்பாத்துறது அந்த ரெக்கான் தானே. ஒருவேளை அவரை பார்த்தா கண்டிப்பா ஹீரோவை காப்பாத்த ஏதாவது வழி கிடைக்கும். அடுத்த இதே டைம்ல மார்க்க காட்டுறாங்க. அவனோட கையில மின்சாரம் தாக்கப்படுறதால பாவம்னால கையை அசைக்கவே முடியல. சந்தேகத்துல ஆர்கியாலஜியும் லைட்டா கையை செக் பண்ணி பார்க்கும்போது சீசன் 1ல ஜேட்டுங்கிற ஒருத்தன் கேம்ப்ல இறந்து போயிருப்பான். ஆக்சுவலா அவனோட உடம்புல இருந்த தழும்புகள் தான் இப்ப இவன் உடம்புலயும் இருக்கு. அப்படின்னா ஜேட் இறந்து போனதுக்கு காரணம் ரெக்கான் கிடையாது, இங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி தாங்கிற விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் மார்க்கும் கேட்பான், ஆமா உயிர் தப்பிச்ச மத்தாளுங்க எங்க? அவங்க காட்டோட இன்னொரு பக்கத்துல இருக்காங்க. முதல்ல நம்ம கேம்புக்கு போயாகணும், அப்பதான் அவனோட காயத்தை குணப்படுத்த முடியும். உடனே இப்ப இவங்க ஒரு பக்கத்துல கேம்புக்கு கிளம்புறாங்க. இதே டைம்ல ஜாரா தான் லேபுக்கு வந்து மீதி இருக்கக்கூடிய வைரஸையும் முழுமையா உருவாக்கலாம்னு பாக்கும்போது அங்க இருந்த ஒட்டுமொத்த பவரும் கட் ஆயிடுச்சு. பக்கத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டேடியம் இருக்கு, அங்க இருந்து தான் நான் ஒட்டுமொத்த பவரையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க தான் அதை போய் செக் பண்ணி சரி பண்ணணும். வேலைக்கு மேரியும் ஜானும் இந்த இடத்த விட்டு நேரா ஸ்டேடியம்க்கு வந்து அங்க இருக்கக்கூடிய ஃபியூஸ் பாக்ஸை செக் பண்ணி மறுபடியும் சரி பண்ணிட்டாங்க. திரும்ப பவர் வந்து அடுத்த நிமிஷமே ஜாரா வாக்கி டாக்கி மூலமா நீங்க எதுக்கும் அதே இடத்துல இருங்க, ஏன்னா ஒருவேளை மறுபடியும் பவர் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துல அப்படியே சீனும் கட் ஆக நம்ம ஹீரோயின் காடு ஃபுல்லா தேடி ஒரு வழியா ரெக்கான கண்டுபிடிச்சிட்டா. கண்ணாடி பில்டிங் குள்ள
ஹீரோ மாட்டி இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்கு உங்களோட உதவி தேவை. ஆக்சுவலா ரெக்கானுக்கு பொதுவாவே இந்த ஹீரோ மேல அளவு கடந்த பாசம் இருக்கு. அதனாலயே நம்மளுங்க சொன்ன டீலுக்கு ஓகே சொல்லிட்டு இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இதே டைம்ல கண்ணாடி பில்டிங் குள்ள கூட்டிட்டு வந்த ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது வழியில ஒரு தாடிக்காரன் வந்து நிக்கிறான். கெவின், நீ என்கிட்ட திரும்ப வருவான் நான் எதிர்பார்க்கல. ஆமா, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னோட உண்மையான பேரு கெவின் ஹாரிஸ் அப்படின்னா நீங்க தான் என்னோட அப்பாவான்னு ஹீரோவுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கு. இதே டைம்ல நம்ம ஆர்கியாலஜி மார்க்க தூக்கிட்டு மறுபடியும் கேம்புக்கு வந்துட்டான். அவனை காப்பாத்தலான்னு பார்த்தா கூட இப்ப டாக்டர் இங்க இல்ல. சோ அதனால அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான குழப்பத்துல இருக்காங்க. அடுத்து இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட அப்பா தான் யாரு, எங்க இருந்து வந்தோம், எதுக்காக இந்த கட்டடத்தை உருவாக்கணும்னு எல்லாத்தையுமே ஒரு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட பேரு மைக்கேல், உன் அம்மாவோட பேரு ஜாரா. நாங்க சரியா 2075வது வருஷத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா அந்த உலகம் பூமியில ஏற்பட்ட அதிகமான வெப்பத்தாலையும் கடல் கொந்தளிப்பாலையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிச்சு. சோ நாங்க எங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக முதல் முறையா ஒரு டைம் டிராவல் மிஷன் உருவாக்கணும். அது மூலமா தான் இந்த 10,000 BCக்கு வந்தோம். சந்தேகத்துல ஹீரோவும் அப்படின்னா அம்மா இங்கதான் இருக்காங்களா? ஒரு சின்ன திருத்தம், இதுக்கு முன்னாடி இருந்தாங்க ஆனா இப்ப இல்ல. லாஸ்டா நான் வெரோனிகா கிட்ட பேசும்போது நீங்க ரொம்ப ஆபத்தான ஆளு, உள்ள யாரு வந்தாலும் இறந்து போடுவாங்கன்னு சொன்னா கெவின் அந்த வெரோனிகா சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. நான் ரெகான் அப்புறம் உன்னோட அம்மா ஜாரா நாங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து தான் டைம் டிராவல் மிஷனை உருவாக்கணும். அதனாலேயே ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அதனாலதான் உங்க அம்மா என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. கூடவே அந்த ரெகான் இருக்கானே என் சொந்த பிள்ளையான உன்னையும் கடத்திட்டு போய் காட்டுக்குள்ள வச்சிருந்தான். அப்புறம் எதுக்காக நீங்க என்ன காட்டுக்குள்ள தேடி வரல? ஆரம்பத்துல யோசிக்கிற மைக்கேல், நான் உன்னை தேடி வந்தேன். ஆனா ரெகான் நான் நினைக்கிற நேரத்துல எல்லாம் உன்னை பாதுகாப்பா மறைச்சு வைக்க மட்டும் தான் நினைச்சான். என் கூட வா, இன்னொன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குன்னு. இவங்க எதிர்காலத்துல இருந்து கொண்டு வந்த தாவரங்கள் இந்த 10,000 BCல வாழக்கூடிய உயிரினங்களை கூட ரொம்ப பாதுகாப்பா ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள வளர்த்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் இந்த பில்டிங்கோட மேல் பகுதியில டைம் டிராவல் மிஷனோட ரூம் இருக்காமே, நான் அந்த இடத்துக்குள்ள போனா நீங்க என்ன கொன்றுவீங்களாமே. அட என்னப்பா விளையாடத்தனமா பேசிட்டு இருக்க, என் கூட வா நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன்னு கதவை திறந்து பார்த்தா முன்னாடி அந்த டைம் டிராவல் போர்ட்டல் இருக்கு. ஆக்சுவலா என் பையன் ஜானும் மேரியும் 1988க்குள்ள போய் லாக் ஆயிட்டாங்க. அவங்களை என்னால இந்த போர்ட்டலை பயன்படுத்தி காப்பாற்ற முடியுமா? வேலைக்கு மைக்கலும் என்ன மன்னிச்சிரு, இதை பயன்படுத்தி 2075க்கு மட்டும் தான் போக முடியும். இல்ல நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்டா வெரோனிகா சாகும்போது இந்த போர்ட்டலை பயன்படுத்தி 1988க்கு போக முடியும்னு சொன்னாங்க. அட என்னப்பா நல்லா யோசிச்சு பாரு, ஆரம்பத்துல இருந்து அந்த வெரோனிகா உங்ககிட்ட எவ்வளவு உண்மைகளை மறைச்சிருக்கா. அப்படி இருக்கும்போது அவ சொன்னது மட்டும் எப்படின்னு உண்மை நீ நினைக்கிற? மைக்கேல் சொல்லக்கூடியதும் ஹீரோவுக்கு ஓரளவுக்கு சரின்னு தோணுது. அதனால தான் பசங்களை காப்பாத்த வேற ஏதாவது வழி இருக்கான்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல ரெக்கான் நம்ம ஹீரோனையும் மத்தாளங்களையும் அந்த கண்ணாடி பில்டிங் இருக்கு பாத்தீங்களா, அதோட பின்பக்கத்துல ஒரு சின்ன சுரங்கப்பாதை குளம் இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். வெளியில ஒரு மான் புல்ல மேய்ஞ்சிட்டு இருக்குது. அப்ப திடீர்னு ஒரு மிகப்பெரிய பறவை வந்து டக்குன்னு அந்த மானையே குத்தா தூக்கிட்டு போயிடுச்சு. உடனே ரெக்கானும் இது அந்த பறவையோட எல்லை, நம்ம அதுக்கு பக்கத்துல போனோம்னா கண்டிப்பா நம்மளும் அந்த மான் மாதிரியே அந்த பறவை கிட்ட மாட்டி சாக வேண்டியதுதான். இப்போதைக்கு ஹீரோனுக்கு தான் புருஷனை காப்பாத்தணுமேங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கு. அதனால யாரோட பேச்சையும் கேட்காம கொஞ்சம் கொஞ்சமா அந்த பறவைய தான் பக்கமா தசை திருப்ப கிடைக்கிற இந்த சின்ன கேப்ல மீதி இருக்க ஆளுங்க அங்க இருக்க குழாய்க்குள்ள போயிட்டாங்க. கடைசியில ஹீரோனும் அந்த பைப் லைனை பார்த்து ஓடி வருவா. பறவை வேற பக்கத்துல வந்துட்டு இருக்கு. மொத்தமா கதையை முடிக்க போதுன்னு பாக்குற நேரத்துல நல்ல வழியா ரெக்கான் தாங்கிட்ட இருக்க ஒரு அம்பை விட்டு பறவை நம்ம ஹீரோனுக்கு பக்கத்துலயே வர முடியாத மாதிரி ஓரளவுக்கு தடுத்துருவான். இந்த சின்ன கேப்ல நம்ம ஆளுங்களும் பைப் லைனுக்குள்ள வந்துட்டாங்க. இதே டைம்ல மார்க்கோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருக்கு. அவன் கையில இருக்கக்கூடிய தழும்பு கொஞ்சம் கொஞ்சமா அது ஏதோ வைரஸ் மாதிரி உடம்பு ஃபுல்லா பரவிட்டு இருக்கு. அடுத்து ஜானுக்கும் மேரிக்கும் என்னாச்சுன்னு பாக்கும்போது இவங்க ஸ்டேடியம்குள்ள காவலுக்கு நிக்கிற நேரம் பார்த்து நம்ம ஜாரா பேசக்கூடிய சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை, அடையாளம் தெரியாத ஒரு சில பேரு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து நான் தொலைஞ்சு போயிட்டேன்னா நீங்க கோதுமை மாவு டப்பாவை மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜாராவோட கால் மொத்தமா கட்ட ஆயிடுச்சு. பயந்து போன ஜானும் மேரியும் அவசர அவசரமா வீட்டுக்கு வந்து பாக்கும்போது இடம் ஃபுல்லாவே சின்ன பின்னமா உடைக்கப்பட்டிருக்கு. கூடவே இவங்களோட ஜாராவையும் காணோம். யார் தன்னோட பாட்டியை கடத்திருப்பாங்கன்னு ஜானுக்கு டவுட். அப்பதான் லாஸ்டா கோதுமை பாக்கெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வருது. உடனே அங்க இருக்கக்கூடிய கோதுமை பாக்கெட் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு சின்ன டிவைஸ் இருக்கு. ஆனா இது என்னன்னு தெரியவே இல்ல. அடிக்கடி பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. வயலுக்கு மேரியும் ஒருவேளை அப்பா மட்டும் என் கூட இருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு இதை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அட ஏமா நீ வேற, அதுக்குதான் வாய்ப்பே கிடையாது. சிரிச்சுக்கிட்டே மேரியும் எனக்கு என்னமோ எங்க அப்பாவை நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன், உடனே என் கூட வான்னு சொல்லிட்டு கடந்த கால உலகத்துல இருக்கக்கூடிய மேரியோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவரை பார்க்க வந்திருக்காங்க. பையன் ரொம்ப இளமையா இருக்கான். கூடவே பிளே பாய் போல வர போற பொண்ணுங்க கிட்ட ஜொல்லு விட்டு பேசிட்டு இருக்கான். இதை கவனிக்கக்கூடிய மேரி பக்கத்துல வந்து உன் பேரு சாம் தானே? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நான் சொல்ற விஷயத்த தெளிவா மைண்ட்ல வச்சுக்கோ. எதிர்காலத்துல நான் தான் உன்னோட பொண்ணு. அதனால இங்க இருக்கக்கூடிய ஜாராங்கிற லேடி 1988க்கு வரதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்குன்னு சொன்னாங்க. சோ அதை பயன்படுத்தி கண்டிப்பா நீ என்ன கண்டுபிடிக்க முடியும். இப்படி எல்லாம் சொல்லிட்டு மேரி அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிட்டா. ஆக்சுவலா இப்ப நம்மளுங்க கடந்த காலத்துல ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தினதால நம்ம மேரியோட அப்பா தன் பொண்ணுகிட்டயே பேசின விஷயங்கள் டக்குனு ஒரு சின்ன ஞாபகமா வருது. நம்ம பசங்க 2 பேருமே 1988ல பாதுகாப்பா தான் இருக்காங்க. கூடவே நம்ம அந்த உலகத்துக்குள்ள போறதுக்கு ஒரு போர்ட்டல் வேற இருக்கான். ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா கடந்த காலத்துல நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ல. அதனால மேரி என்னைய கண்டுபிடிச்சு என்கிட்டயே ஒரு சின்ன நியூஸ கொடுத்திருக்கா. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க வந்து அடியாளுங்க நம்ம ஆளுங்க ஒட்டுமொத்த பேரையும் கைது பண்ணிட்டானுங்க. பின்னாடியே மைக்கேல் அப்புறம் நம்ம ஹீரோவும் வந்துட்டான். தன் பொண்டாட்டி புள்ளைய பார்த்ததுமே பாச மழைய புளியறான். கவலைப்படாதீங்க, நீங்க சேஃபா தான் இருப்பீங்க. தோ இவர்தான் மைக்கேல், என்னோட அப்பா. உடனே ஹீரோயினும் அப்படின்னா டைம் டிராவல் மிஷினை பயன்படுத்தி
1988க்கு போக முடியுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதா. மைக்கேல் என்கிட்ட எதிர்காலத்துக்கு மட்டும் தான் போக முடியும்னு சொன்னா. சடனா டாக்டர் பையன் உள்ள போந்து இல்ல அவன் போய் சொல்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா 1988ல இருக்க என்னோட பொண்ணு நம்ம இந்த உலகத்தை விட்டு அந்த உலகத்துக்கு போறதுக்கு ஒரு போர்ட்டல் இருக்குன்னு சொன்னா. அதுவும் இந்த கண்ணாடி பில்டிங்ல. மைக்கேலுக்கு ஒரு நிமிஷம் மூஞ்சே மாறி போயிடுச்சு. உடனே ஹீரோவும் என்ன வழக்கம் போல நீங்க போய் சொல்லி ஏமாத்த பாத்திருக்கீங்கல்ல கெவின், நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. இப்பதான் நீ என்கிட்ட திரும்ப வந்திருக்க, மறுபடியும் நான் இழக்க விரும்பல. அதனாலதான் 1988க்கு போக முடியாதுன்னு போய் சொன்னேன். இந்த பாரு, நீ என்கிட்ட அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? நான் உன்னை நம்பணும்னா அதுக்காக நீ என்ன வேணா பண்ணுவேன்னு. இப்ப நான் சொல்றேன், எங்களை 1988க்கு அனுப்பி வை. அதுக்கப்புறமா என் பையனையும் மேரியவும் காப்பாத்திட்டு திரும்ப நான் இங்க உங்ககிட்டயே வரேன். மைக்கேலுக்கு வேற வழியே கிடையாது. தான் பையன் தன்னை முழுசா நம்பணுங்கிறதுக்காக டைம் டிராவல் மிஷினை பயன்படுத்தி இங்க இருந்து நம்ம ரெக்கான மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாரையுமே 1988க்கு அனுப்பி வைக்கிறான். இது எதுவுமே தெரியாத ஜானும் மேரியும் கடற்கரையில உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நினைச்ச மாதிரியே நீ கொடுத்த நியூஸை வச்சு உன்னோட அப்பா உன்னை தேடி இங்க வருவாரா? தெரியல. 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நம்ம இந்த பீச்ல தான் உட்காந்துருப்போம்னு நான் அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன். அதனால வெயிட் பண்றதை தவிர வேற வழியே கிடையாது. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு டைம் டிராவல் மூலமா நம்ம ஆளுங்க 5 பேர் வந்துட்டாங்க. மேரிக்கும் ஜானுக்கும் தான் அப்பாவை திரும்ப பார்த்ததுமே அவ்வளவு சந்தோஷம். கட்டி பிடிச்சு பாசமலைய பண்ணிடுறாங்க. சடனா அந்த இடமே பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. உடனே மேரியும் 2021ல நம்ம உலகத்துல ஏற்பட்டுச்சுல்ல ஒரு மிகப்பெரிய பள்ளம், அதே மாதிரியே இப்ப இங்க இருக்கக்கூடிய ஹாலிவுட் மலையிலயும் ஒரு பள்ளம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சரியா 24 மணி நேரத்துக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு பள்ளம் ஏற்பட போகுது. அதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் தடுத்தாகணும். அப்படி இல்லன்னா இந்த ஒட்டுமொத்த லாஸ் ஏஞ்சல் நகரமும் எதிர்காலத்துல எல்லாமே போயிடும். சந்தேகத்துல ஹீரோவும் சரி அதை தடுக்கிறதுக்கான ஆள் யாரு? சிரிச்சுக்கிட்டே ஜானும் என் பாட்டி அது ஜாரான்னு சொல்லுவான். ஹீரோவுக்கு இந்த வார்த்தையை கேட்டு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கல. ஏன்னா ஜாரா கடத்தப்பட்ட விஷயம் இப்பதான் ஹீரோவுக்கே தெரிய வருது. அப்பா லாஸ்டா பாட்டியோட ரூம்ல இருந்து இந்த ஒரே ஒரு டிவைஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சோம். உடனே டாக்டர் பையன் அது என்ன ஏதுன்னு வாங்கி பார்க்கும்போது இது ஒரு வகையான டிராக்கர். கண்டிப்பா ஜாரா கிட்ட ஒரு டிராக்கர் இருக்கணும். அதனால நம்ம இந்த டிராக்கரை எப்பெல்லாம் உங்களுக்கு பக்கத்துல கொண்டு போறோமோ அந்த நேரத்துல இந்த டிராக்கருக்குள்ள இருந்து வரக்கூடிய லைட்டும் சவுண்டும் அடிக்கடி அதிகமாயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த லாஸ் ஏஞ்சல் நகரத்தையும் கையில இருக்க டிராக்கரை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு வழியா ஜாராவை கட்டி போட்டிருக்க விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. உள்ள 2 காவலாளிங்க இருப்பாங்க, அதுவும் கையில துப்பாக்கியோட. நல்ல வேலை நம்ம ஆளுங்க அசந்த நேரம் பார்த்து 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு ஜாராவையும் காப்பாத்திட்டாங்க. அப்பதான் ஹீரோ தான் அம்மாவை லைட்டா ஒத்து கவனிப்பான். தம்பி யாரு? உன்னை இதுக்கு முன்னாடி பாத்துருக்கனா? அம்மா நான் தான் உங்களோட பையன் எசையா. ஜாராவுக்கு இதை கேட்டதுமே அளவு கடந்த சந்தோஷம். சரி நேரத்தை வீணாக்க வேணாம், உடனே இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போலான்னு சொல்லும்போது மறைஞ்சிருந்த ஒருத்தன் துப்பாக்கியை வச்சு டப்புன்னு ஒரு ஷாட்டு தோட்டா நேரா லெவியோட வயித்துல பட்டு பின்பக்கமா வெளியிலேயே வந்துருச்சு. என் பொண்ணும் டாக்டரும் என்ன பாதுகாப்பா பாத்துப்பாங்க. முதல்ல ஜாரா கூட உடனே சேர்ந்து அந்த வைரஸை உருவாக்க ஹெல்ப் பண்ணுங்க. நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அம்மாவை கூட்டிக்கிட்டு நேரா அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம காரா மொட்டை பையனை கூட்டிக்கிட்டு அந்த தாமச தேடி காட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. நினைச்ச மாதிரியே பைபிள்ல ஒரு இடத்துல உட்காந்து கறியை தின்னுகிட்டு இருப்பான். காராவை பார்த்ததுமே தாக்கலான்னு கையில கத்தியோட வருவான். ஆனா இவன் கெட்ட நேரம் காரா வரும்போதே பாதுகாப்புக்காக தான் ஆளுங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சோ தப்பிக்க வழி இல்லாம பையன் வசமா மாட்டிக்கிட்டான். பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது, மொட்டையும் காராவும் ஒன்னா இருக்க விஷயத்த பார்த்து இந்த தாமஸ் பயலுக்கு உள்ளுக்குள்ள இருக்க கோபம் அதிகமாயிட்டே இருக்கு. அதுக்கப்புறமா தாமஸ கைது பண்ணி தங்களோட கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. கரெக்டா அதே இடத்துக்கு மார்க்க தூக்கிட்டு ஆர்கியாலஜியும் ரெபேக்காவும் வந்திருக்காங்க. கண்ணாடி பில்டிங்ல இருந்த செக்யூரிட்டி தங்கிட்ட இருந்த மின்சார ஆயுதத்தை வச்சு தாக்கிருக்கான். அதனால நினைக்கிறத விட காயம் ரொம்ப பெருசாயிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா இறந்து போயிடுவான். நீங்க தான் எப்படியாச்சும் இவன் உயிரை காப்பாத்தணும். ஆனா காராவுக்கே மார்க்க காப்பாத்துறதுக்கான வழி தெரியல. அப்பதான் இந்த தாமஸ் பையன் உள்ள போந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லன்னா நான் அவன் உயிரை காப்பாத்துறேன். மாத்து மருந்துகளை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். அதனால ஒரு சின்ன கண்டிஷன், என்ன விடுவிக்கிறதா இருந்தா நான் அந்த மாத்து மருந்தை கொடுக்குறேன். ஆனா காராவுக்கு அதுல விருப்பம் இல்ல. சரி சரி உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், என் கூட நீ சண்டை போட்டு ஜெயிச்சா உங்களுக்கான மாத்து மருந்தை நான் கொடுக்குறேன். அதுவே நான் ஜெயிச்சா என்ன இந்த இடத்தை விட்டு விடுதலையே அனுப்பி வைக்கணும். வயலுக்கு காராவும் சரின்னு சம்மதிக்கிறா. அட அவசரப்படாத, நான் சண்டை போறேன்னு சொன்னது உன் கூட கிடையாது. தோ உன்னோட காதல இருக்கானே மொட்டை பையன், அவன் கூட இந்த இடத்துல அப்படியே சீனும் கட்டாக. இப்ப நம்ம ஜாரா வீட்டுக்கு வந்தவங்க மறுபடியும் வைரஸை கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ பக்கத்துல வந்து உண்மையாவே நான் எதுக்காக 10,000 BCல இருக்கேன், நீங்க எதுக்காக 1988க்கு வந்தீங்க, முக்கியமா இந்த உலகத்துல ஏற்படக்கூடிய பள்ளங்கள் அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? வயலுக்கு ஜாராவும் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 2075ல நாங்க வாழ்ந்தது உண்மை, ஆனா எங்களோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நாங்க 10,000 BCக்கு வந்தோம். ஒவ்வொரு முறையும் நாங்க எங்களோட எதிர்காலத்துக்கும் இந்த கடந்த காலத்துக்கும் வந்து போகும்போது 1980ல இருந்து இப்ப 2021 வரைக்கும் ஒவ்வொரு உலகங்களையும் முதல் போர்ட்டல் உருவாச்சு. நாட்கள் போக போக அந்த ஒண்ணுங்கிறது 2, 3ன்னு அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் வேற வழி இல்லாம டைம் டிராவல் போர்ட்டல் அழிக்கலான்னு உங்க அப்பா மைக்கேல் கிட்ட சொன்னேன். ஆனா அவருக்கு இதுல துளி கூட விருப்பம் கிடையாது. கூடவே எங்களையும் எதிர்க்க துணிஞ்சாரு. அப்பதான் வேற வழி இல்லாம ரெக்கார்டுன காப்பாத்தி காராவோட கிராமத்துக்கு தூக்கிட்டு போனாரு. கூடவே நான் டைம் டிராவல் மிஷினை மொத்தமா அழிக்கிறதுக்காக நான் ஒரு வைரஸை உருவாக்க ஆரம்பிச்சேன். கண்டிப்பா அந்த 10,000 BCல இருந்தா நான் மாட்டிப்பேன். அதனாலதான் அங்க இருந்து தப்பிச்சு இந்த 1988க்கு வந்தேன். ஆனா அப்ப கூட இந்த மைக்கேலோட ஆளுங்க என்ன விட்டுற மாதிரியே தெரியல. அம்மா நீங்க சொல்ற மாதிரி அப்பா கெட்டவர் மாதிரிலாம் தெரியலையே. டேய் நீ நினைக்கிறத விட அந்த ஆளு ரொம்ப ரொம்ப ஆபத்தானவ, எதுக்கும் பாதுகாப்பாரு. வயலுக்கு ஹீரோவும் சரின்னு சொல்ல அடுத்து காராவோட கிராமத்துல இருக்க மொட்டை பையன் நான் இந்த சண்டையில கலந்துகிட்டு தான் ஆகணும், ஏன்னா மார்க்கோட உயிர் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தாமஸ் கூட சண்டை போறதுக்கு தயாராகிறான். இதே டைம்ல ஜாராவை தேடி மறுபடியும் இன்னும் ஒரு சில பேரு கையில துப்பாக்கியோட வர விஷயம் தெரிஞ்சு ஒரு
உருவாக்கின வைரஸ ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு நம்ம ஆளுங்க அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுக்கடையில மார்க்கால தன்னோட கை கால்கள் எதையுமே அசைக்க முடியல. எனக்கு தெரியும் நான் வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய தப்புகளை பண்ணிருக்கேன். முக்கியமா என் அம்மா இறந்து போனதுக்கு நானும் ஒரு காரணம் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் சாக போறேன்னு யாரும் கவலைப்பட போறதும் கிடையாது. உடனே ரெபேக்கா பக்கத்துல வந்து முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. நான் ஆபத்துல இருக்கும்போது என்ன நம்பின ஒரே ஒரு ஆளு அது நீ மட்டும்தான். அந்த நிமிஷத்துல இருந்து நான் உன்னை மனசார காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு டக்குனு பைபிள்ல கிஸ் பண்ணிட்டா. இவ்வளவு நேரமா செத்தா கூட பரவாயில்ல நினைச்சுக்கிட்டு இருந்த மார்க்கு ரெபேக்கா தன்னை காதலிக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சு அவளுக்காகவே வாழணுங்கிற ஆசை வருது. இதே டைம்ல மொட்டை பையன் மார்க்கோட உயிரை காப்பாத்துறதுக்காக தாமஸ் கூட தான் உயிரை பணைய வச்சு சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆனா நினைக்கிற மாதிரி சண்டை நல்ல விதமா முடியல. ஏன்னா தாமஸை பொறுத்த வரைக்கும் பிறப்பாலேயே அவன் ஒரு போர் வீரன். அதனால ரொம்ப அசால்ட்டா மார்க்க அடிச்சு கீழே தள்ளிட்டு பாத்தியா உன் பாய் ஃப்ரெண்டுக்கே அடிச்சுட்டேன்னு நக்கல் அடிச்ச மாதிரி பக்கத்துல இருக்க காரவை பார்த்து சிரிப்பான். இந்த சின்ன கேப்ல கீழே விழுந்த மொட்டை பையன் இதான் சாக்குன்னு ஈட்டிய வச்சு காலிலேயே ஒரு அட்டி தடுமாறி தொப்புன்னு கீழே விழும்போது பையன் ஈட்டிய வச்சு தாமஸ வளைச்சு பிடிச்சிட்டான். நடந்த சண்டையிலேயே ரொம்ப ஈஸியாவே ஜெயிச்சுட்டான். இதுதான் சொல்றது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவுமே ஆட்டம் போடக்கூடாதுன்னு. அதுக்கப்புறமா ஏற்கனவே டீல் பேசுன மாதிரி தாமஸ் நம்ம மார்க்கோட உயிரை காப்பாத்துறதுக்கு மாத்த மருந்தை கொடுக்குறான். நினைச்ச மாதிரியே அந்த மருந்து நல்ல விதமா வேலை செய்யுது. எப்படியோ பையன் ஒரு வழியா குணமாயிட்டான். இதே டைம்ல 1982 இருக்க நம்ம ஆளுங்க எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியோ பக்கத்துல இருக்க ஹாலிவுட் மலைக்கு வந்திருக்காங்க. ஆனா அங்கேயுமே இந்த மைக்கேலோட ஆளுங்க 2 பேரு கையில துப்பாக்கியோட குழிக்குள்ள யாருமே குதிக்க முடியாத மாதிரி காவலுக்கு நிப்பாங்க. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது. ஹீரோவோட அம்மா ரொம்பவே ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்காங்க. சந்தேகத்துல இவனும் என்ன ஏதுன்னு கேட்கும்போது நான் இந்த வைரஸ டைம் டிராவல் போர்ட்டலுக்குள்ள செட் பண்ணணும்னா அதுக்கு அந்த இடத்துக்குள்ள நான் போகணும். உள்ள போறதுக்கு 2 பேருக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. ஒன்னு நீ இன்னொன்னு உன்னோட அப்பா. சந்தேகத்துல ஹீரோவும் அப்படின்னா நாங்க எங்களோட உலகத்துக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க அந்த போர்ட்டலை மூட முடியாதா? மன்னிச்சிடு அப்படிலாம் பண்ண முடியாது. நான் வைரஸை செட் பண்ண அடுத்த நிமிஷமே போர்ட்டல் கொஞ்சம் கொஞ்சமா லாக் ஆக ஆரம்பிச்சிடும். அது மூலமா நீ உன்னோட ஃபேமிலி இந்த மாதிரி நீங்க எல்லாருமே அந்த 10,000 BC-க்குள்ளேயே மாட்டிப்பீங்க. என்ன பண்றதுன்னு புரியாம ஹீரோ குழப்பத்துல இருப்பான். ஆனா இப்போதைக்கு குளிக்க பக்கத்துல இருக்க அந்த அடியாளங்களை சமாளிக்கணும்னு பக்கத்துல இருக்க மோட்டர் பைக்கை தூக்கிட்டு லெவி ஒரு பக்கத்துல 2 பேரையும் தசை திருப்பிட்டு இருக்கான். இந்த சின்ன கேப்ல ஹீரோ இன்னொரு மோட்டர் பைக்கை கொண்டு வந்து நேரா நின்னுகிட்டு இருக்க ஆளுங்க மேலே டப்புன்னு இடிக்க பைபிளுங்க தடுமாறி அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள விழுந்துருவாங்க. இதுக்கடையில ஆர்கியாலஜி தாமஸ பார்க்க வந்திருக்கான். பாப்பா உனக்காக தான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன். நீ சொன்ன மாதிரியே நான் அந்த போட்டியில தோத்துட்டல. அதனால என் கட்டையெல்லாம் அவுத்து விட. தோடா கொஞ்சம் விட்டுருந்தா நீ இந்த மார்க்கியை கொண்டிருப்ப. அதனால உனக்கும் எனக்கும் இந்த டீல் கேன்சல் ஆயிடுச்சு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். சிரிச்சுக்கிட்டே தாமஸும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு தெரியும். அதனாலதான் உன் ஃப்ரெண்டு மார்க்குக்கு கொடுத்த மாத்து மருந்துல நான் ஒரு சின்ன மூலிகையை மட்டும் கலக்காம விட்டுட்டேன். அதனால இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கண்டிப்பா அவன் இறந்து போயிடுவான். ஆர்கியாலஜிக்கு இந்த விஷயத்தை கேட்டதுமே செம ஷாக்கு. டேய் ஒழுங்கா அந்த மருந்து கூட அப்படின்னா என் கட்டை அவுத்து விடுன்னு மிரட்டுவான். வேற வழி இல்லாம ஆர்கியாலஜியும் கைத்த பிடிச்சு அவுத்து விட தாமஸ் சும்மா இருப்பானா? பைபிளுக்கு ஓங்கி ஒரு அட்டி. நான் சொன்னதை உண்மை நினைச்சு ஏமாந்து நீ மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறேன்னா ஒரு நாள் கண்டிப்பா உங்க எல்லாரையும் அழிக்கிறதுக்கு திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு கிடைக்கிற கேப்ல இவன் ஒரு பக்கத்துல எஸ்கேப் ஆயிட்டான். இதே டைம்ல நம்மளுங்க 6 பேர் மட்டும் இப்ப அங்க இருக்கக்கூடிய டைம் டிராவல் குழிக்குள்ள குதிக்கிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா லெவி மட்டும் வரமாட்டேங்கிறான். ஏன்னா ஹீரோவுக்கு துரோகம் பண்ணிட்டோம்னு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அதனாலயே இதுக்கப்புறமாச்சும் ஹீரோ ஹீரோயின் ஒன்னா வாழட்டும்னு இவன் இந்த 1988 வாழ்றதுக்கு முடிவு பண்ணிட்டான். லாஸ்டா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் லெவிக்கு பாய் சொல்லிட்டு நேரா அங்க இருக்க பழத்துக்குள்ள குதிக்கலாமே பாக்கும்போது சடனா ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரு சில இல்யூஷன் வருது. அதுல ஹீரோயின் ஹீரோவோட கையிலேயே இறந்து போன மாதிரி சின்ன இல்யூஷன் தெரியுது. சந்தேகத்துல ஹீரோயினும் கெவின் என்னாச்சு மறுபடியும் இல்யூஷன்ல எதையாவது பாத்தியா? ஆனா நம்மால தான் பார்த்த எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே ரகசியமா வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய பழத்திலேயே குதிக்கிற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல 2வது சீசனோட முதல் பார்ட்ட முடிக்கிறாங்க.